உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வழங்கி இன்றைய கவியரங்க நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைக்கு நாட்டை சீர்குலைக்கக்கூடிய போதை மருந்து கலாச்சாரம் பரவி வருகிறது. இதை எதிர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில ஒரு கவியரங்கத்தை இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நடத்துவது என்று முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு அரங்கேற்றுகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற முனைவர் நா. மாசித்துரை அவர்கள் கவியரங்க தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய வரவேற்புரை வழங்குவதற்காக சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் விருது பெற்ற திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள் வரவேற்புரை வழங்க இருக்கிறார்கள். இவர்தான் இந்த உலக சாதனை சான்றிதழ் நிகழ்ச்சியுடைய ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக இருந்து சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையிலே இப்போது இன்றைக்கு நாட்டிலே பரவி கொண்டிருக்கிற போதை மருந்து கலாச்சாரத்தை எதிர்த்து சிறப்பான கவிதைகளை படைக்க இருக்கின்ற அத்தனை கவிஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலும் உள்ள தமிழுக்கு ஒளி பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், ஜெர்மனி தமிழொலி வானொலி வழியாக தமிழருவி கவிதை சுவைஞர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் சசிகலா விஜயன் அம்மா அவர்களுக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இப்போது வரவேற்புரையாற்றுவதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயற்குழு உறுப்பினரும் சீர்மிகு ஆசிரியர் கவிஞர் திலகம் என்று பல்வேறு சிறப்பு விருதுகளை பெற்றவருமான திருவள்ளூரை சேர்ந்த கவிஞர் திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள் வரவேற்புரை வழங்குகிறார். வாருங்கள். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டம் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அன்னை தமிழையும் வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை தொடர் கவியரங்கம் 48வது கவியரங்கம் போதை மருந்தை ஒழிப்போம் என்னும் தலைப்பில் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி போதை மருந்தை ஒழிப்பதற்காக பல கவிஞர்கள் பலவாறு கவிதைகளை எழுதி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கவியரங்கத்திற்கு நமக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்து எண்ணியதை எண்ணியவாறு முடிக்கும் திறமை கொண்ட சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை இந்த தொடர் கவியரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து நமக்கான இந்த நிகழ்வுகளை எல்லாம் சங்கத்தமிழ் வலையொலியில் வலையேற்றம் செய்து காலையில் காண்பதற்கு ஒரு அழகிய நிகழ்வுகளை தரும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய டிவி ஒருங்கிணைப்பாளர் மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து இந்த தொடர் கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் முனைவர் திண்டுக்கலை சேர்ந்த சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற நா. மாசித்துரை ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து இந்த போதை மருந்தை ஒழிப்போம் என்னும் தலைப்பில் கவிதைகளை எழுதி கொண்டு வந்திருக்கும் இருபால் கவிஞர்களையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொண்டு அனைத்து கவிஞர்களையும் சுவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொண்டு இத்தலத்தை இன்றைய கவியரங்க தலைமை நா. மாசித்துரை ஐயா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த போதை மருந்து கலாச்சாரம் என்பது சற்றேறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்குள் நுழைந்து விட்டது. அப்போதெல்லாம் மிகுந்த வசதி படைத்தவர்கள் மத்தியில் மட்டுமே அது இருந்தது. ஏனென்றால் போதை மருந்துகளுடைய விலை மிகவும் அதிகம். மெல்ல அது கல்லூரி மாணவர்களுக்கு பரவியது. ஆனால் இன்றைக்கு அது மிகச் சர்வசாதாரணமாக பள்ளி மாணவர்கள் வரை எட்டி பிடித்திருக்கிறது. இது மிக மோசமான ஒரு சூழல். இந்த ஒரு சூழலை நாம் எப்போதோ தடுத்திருக்க வேண்டும். 40-45 ஆண்டுகளுக்கு முன்பே அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலே நிறைய கட்டுரைகளை, எழுத்து படைப்புகளை வழங்கினார்கள். அப்போதெல்லாம் நாம் அதை கவனிக்காமல் தவறிவிட்டு விட்டோம். எனக்கு தெரிந்து 1982 காலகட்டத்திலேயே அன்றைக்கு மிகவும் பிரபலமாக இருந்த ஆங்கில இதழ்களான சண்டே, வீக், இந்தியா டுடே, எக்கனாமிக்கல் டைம்ஸ் போன்ற இதழ்களிலே இதை பற்றிய கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. சிலர் அது குறித்து நூல்களும் கூட, அதாவது புள்ளியியல் விவரத்தோடு எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எப்படி கடத்தப்படுகிறது, எப்படி ஊடுருவுகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் வெளிநாடுகள் பல நாடுகளிலிருந்து கடத்தப்படுகிறது. அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்திலே தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு எல்லாம் முனைப்போடு செயல்பட்டு இருக்க வேண்டும். செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக அது தடுக்கப்பட்டதா என்றால் இல்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த குவியம் வழியாக ஒரு கவியரங்கத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நமது கவிஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வழக்கமா கவிஞர்கள் என்றால் தமிழ் வாழ்கன்னு சொல்லுவாங்க. சரியா கேட்கலீங்க ஐயா. வழக்கமா கவிஞர் என்று சொன்னால் தமிழ் வாழ்க என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தை தமிழ் ஆள வேண்டும் என்று சொல்லுவார்கள். தமிழ் மொழியே நமக்கு உயிர் போன்றது என்று சொல்வார். இப்படித்தான் கவிஞர்கள் கவிதை எழுதி கொண்டிருப்பார்கள். அதற்கு மாற்று சிந்தனையிலே இன்றைக்கு சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வலுப்பெற்று தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, பள்ளிக்கு பள்ளி, ஒரு கடையிலே மிட்டாய் விற்பது போல விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த போதை மருந்து கலாச்சாரம் பரவி இருக்கு என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லுகிறார்கள். நம்முடைய சமூக ஊடகங்களில் அது பற்றிய செய்திகள் வருகின்றன. இவற்றையெல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கவியரங்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட இதற்காக ஒரு வேண்டுகோள் வைத்து இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். சென்ற வாரத்திலே அந்த பதிவை நான் பார்த்தேன். எனவே நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, நம்மை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற போதை மருந்து கலாச்சாரத்தில் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இந்த கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிற என்ற கருத்தை கூறி, இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பழனியை சேர்ந்த ஆசிரியர் முனைவர் மாசித்துறை ஐயா அவர்களை வாருங்கள் ஐயா, வந்து தலைமையேற்று இக்கவியரங்கத்தை சிறப்புடன் நடத்தி தாருங்கள். எண்ணற்ற கருத்துக்களை சொல்ல காத்திருக்கின்ற கவிஞர்களுடன் கவிதைகளை எல்லாம் வாங்கி இந்த சமூகத்துக்கு நம்மாலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்று கூறி ஐயாவை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை தொழுது, தமிழ் மாமணி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் வணங்கி, சிவகாமி சுந்தரம் அம்மா அவர்களையும் நைனை விஜயன் ஐயா அவர்களையும் வணங்கி, வரவேற்புரை நல்கிய பவானி அம்மா அவர்களையும் வணங்கி வருக வருக என வரவேற்கிறேன்.
மற்றும் கவி ஆளுமைகளையும் நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று என் தலைமை கவியை அளிக்கின்றேன். போக்கிரித்தனத்தை உண்டாக்கும் போதை பொருளை போக்கிடுக. போக்கிரித்தனத்தை உண்டாக்கும் போதை பொருளை போக்கிடுக. போதை மருந்தை உட்கொண்டு போகும் இடந்தெரியாமல் போலாமோ. போதை மருந்தை உட்கொண்டு போகும் இடந்தெரியாமல் போலாமோ. போதை பொருள்களின் பிரியத்தால் போக்கிட மாறி போவாயோ. போதை பொருள்களின் பிரியத்தால் போக்கிடம் மாறி போவாயோ. மயங்கும் போதைக்கு அடிமையாகி மதிகெட்டு வீதியில் திரியலாமோ. மயங்கும் போதைக்கு அடிமையாகி மதிகெட்டு வீதியில் திரியலாமோ. இறைவனிடம் போதை பொருள் வேண்டும் என்பவனே உன் குடும்பத்தை காக்க யார் வேண்டுவாரோ. இறைவனிடம் போதை பொருள் வேண்டும் என்பவனே உன் இனிய குடும்பத்தை காக்க யார் வேண்டுவரோ. அடிமைகள் ஆக்கும் போதை மருந்தை அகற்றிடுவாய் நல் உடன்பிறப்புகளே. அடிமைகள் ஆக்கும் போதை மருந்தை அகற்றிடுவாய் நல் உடன்பிறப்புகளே. தேவைப்படுவன உன்னை தேடி வரும்போது தேடியேன் பயணிக்கிறாய் போதை நோக்கி. தேவைப்படுவன உன்னை தேடி வரும்போது தேடி ஏன் பயணிக்கிறாய் போதை நோக்கி. போதை மருந்தால் பாதை மறந்தாயா. பாதை மறந்ததனால் போதை தேடினாயா. போதை மருந்தால் பாதை மறந்தாயா. பாதை மறந்ததனால் போதையை தேடினாயா. போதையை வகுத்த மானிடனே உனக்கு பாதையை வகுக்க ஏன் மறந்தாய். போதையை வகுத்த மானிடனே உனக்கு பாதையை வகுக்க ஏன் மறந்தாய். போதையே வளமாக்கும் என்றெண்ணினால் உன் பெண் சாதி பிஞ்சு மணலைகளை யார் வளர்ப்பார். போதையே வளமாக்கும் என்றெண்ணினால் உன் பெண் சாதி பிஞ்சு மணலைகளை யார் வளர்ப்பார். போதைதான் உணவென நினைத்தாயோ உடல் உறுப்புகள் பாழாவதை நினைக்கலையே. போதைதான் உணவென நினைத்தாயோ உடல் உறுப்புகள் பாழாவதை நினைக்கலையே. போதை மருந்தால் வருமானம் வந்திடுமோ உயிர் போனால் திரும்ப நிலைத்திடுமோ. போதை மருந்தால் வருமானம் வந்திடுமோ உயிர் போனால் திரும்ப நிலைத்திடுமோ. மெதுவாக கொல்லும் போதை மருந்தை மென்று தின்னிட மனமருமோ. மெதுவாக கொல்லும் போதை மருந்தை மென்று தின்னிட மனமருமோ. போதை மருந்தால் புத்திகெட்டலைந்தால் காலன் உண்மை காத்திடுவானோ. போதை மருந்தால் புத்திகெட்டலைந்தால் காலன் உண்மை காத்திடுவானோ. போதை பொருள்களை மறந்திட்டால் புண்ணியவானும் நீ அல்லவோ. போதை பொருள்களை மறந்திட்டால் புண்ணியவானும் நீ அல்லவோ. போதை வேண்டாம் புறந்தள்ளு புதுமை வாழ்க்கை வாழ்ந்திடலாம். போதையை வேண்டாம் புறந்தள்ளு புதுமை வாழ்க்கை வாழ்ந்திடலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். போதை மருந்து, போதை கலாச்சாரம் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே ஒரு வரி வந்தது, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானா உன் குடும்பம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வந்தது. குடும்பம்லாம் இல்லைங்கய்யா, பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் இல்லை, அவன் மாணவனே அதுல பாதிக்கப்படுறான். அவனுக்கு திருமணம்லாம் ஆகல, மாணவனா இருக்கிற போதே பாதிக்கப்பட்டு தன் வாழ்க்கையை இழந்துடுறான். அதான் அங்க இருக்கக்கூடிய மிக கொடுமையான செய்தி. இது ஒரு உயர்தட்டு குடும்பங்கள், பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல மட்டும் இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக என்னென்னமோ கூலிப்ஸ்ன்றான், என்னென்னமோ சொல்றான், விதவிதமா வருது. அது இதை நோக்கிய பயணம் என்று மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனவே அதெல்லாம் இந்த கஞ்சா, அபின்னு, அப்புறம் இந்த என்னமோ கூலிப்ஸ்ன்னு பேரு, அப்ப என்னென்னமோ பேர் சொல்லுவான். இன்னும் நிறைய தடை பண்ணாங்க, நிறைய இதை தடை பண்ணாங்க. என்றாலும் கூட அதுவும் குறிப்பா இப்ப நிறைய இந்த வடநாட்டுக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிற்பாடு
இவங்க எல்லோருமே அதை பயன்படுத்துறவங்களா இருக்காங்க. அவங்க மூலமாகவும் நமக்கு அது பரவுது. அது நானும் கூட ஒரு நாடகத்தினுடைய நடித்த போது முதல் காட்சியை நான் அதான் நடிச்சிருப்பேன். கையில அந்த இது வச்சு தட்டி ஊதி அதை கசைக்கு எடுத்து அந்த உதட்டை அப்படி பிரிச்சுட்டு அதுக்குள்ள வைப்பாங்க. இப்படி வச்சுக்கிட்டு வைப்பான் அவன். அதை அப்படியே சவைச்சுக்கிட்டே இருப்பான். துவச்சிக்கிட்டுல சவைச்சுக்கிட்டே இருப்பான். அந்த சாறு உள்ள இறங்க 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 அவனுக்கு அந்த போதை கொடுத்துட்டு இருக்கும். கடைசியில மூளையே பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு போய் கோமா நிலைக்கு போய் கை கால்லாம் செயலிழந்து எந்த விதமான செயல்பாட்டுக்கு வராம போயிடக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு போதை கலாச்சாரம், போதை மருந்துகள். மதுதான் இந்த குடும்பத்தெல்லாம் கெடுக்குது. மது குடிச்சுதான் அவன் குடல்லாம் அழிஞ்சு அழிக்கப்படுது. இதெல்லாம் அப்படின்னு மொத்தமா போயிடும். அவ்வளவுதான். அவனுடைய மொத்த செயல்பாடுகளும் மூளை பாதிக்கப்பட்டுவிடும். மூளை பாதிக்கப்படும். அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடிய இந்த போதை மருந்துகள். ஒரு நாள் ஒரு கவிதை கொடுத்தார். இவங்கெல்லாம் ஆசிரியர்களா இருக்கிறாங்க. நிறைய இப்ப மாணவர்கள் மத்தியில அது பரவிட்டு வர்ற போது ஆசிரியர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகுது. மேலும் இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, பெரம்பெடுக்கக்கூடாது, அவன் மனசு நோகக்கூடாது. யார் மனசு? மாணவருடைய மனசு நோகக்கூடாது. ஆனா அவன் வாத்தியாரை கிண்டல் பண்ணுவான், கம்முன்னு கேட்டுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி அந்த பையன் படிப்பான்? ஆசிரியர் என்பவரு கிட்டத்தட்ட பெற்றோருக்கு சமமானவர்கள் இல்லையா? எனவே அவர்களுக்கான உரிமைகள் சிலவற்றை கொடுக்கணும். அது அவங்களும் சரியானபடி பயன்படுத்தணும். சிறப்புங்கய்யா, சிறப்பான கவிதை கொடுத்தீங்க. தொடர்ந்து கவியரங்கத்தை வழிநடத்தி செல்லுங்க. உங்களுடைய கவிதைக்கான பின்னூட்டத்தை திருமதி பவானி அம்மையாரும் வழங்குவார்கள். இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி பவானி அவர்களே வருக. உங்களுடைய கருத்துக்களை தருக. சிறப்பான கவிதை வரிகளை தந்தீர்கள். அதாவது போதையை நீங்கள் உட்கொண்டால் உங்களுடைய பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆவார்கள், அந்த போதையை உட்கொள்வதால் உங்களுடைய உடல் உறுப்புகள் என்ன ஆகிறது, உங்களுடைய குடும்பம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா தந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த வயசுலேயே நீங்க போதைக்கு ஆட்பட்டு விட்டால் உங்களுடைய வருங்கால அவனுடைய நிலை என்ன ஆகும், உங்களுடைய குடும்ப வருமானம் அந்த போதைக்கு தான் அந்த வருமானத்தை எல்லாம் நீங்க போதையில பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த போதை ஒழிப்பை பற்றி ரொம்ப அழகா தங்களுடைய கவி வரிகளை தந்திருக்கிறீர்கள் ஐயா. ஒவ்வொரு வரிகளுமே மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது முதல் கவிஞராக சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவராம், கவிதைகளை அள்ளி கொடுப்பதில் வல்லவராம், கவிவடைக்கும் பின்னலாடை நகரிலே இருந்து சரித்திரமாய் சாதனை படிக்கும் சரித்திர கவிதைகளை சாதனையாக கூற வரும் சத்தியவதி அம்மா அவர்களை வருக வருக, உங்களுடைய கவியை தருக என அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது ஒருங்கிணைப்பாளராம் அப்பா நீலகண்டத்தமிழ் அவர்களுக்கும் தொடர் கவியரங்கத்தின் சாதனை செம்மலாக விளங்கும் அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும் இன்றைய கவியரங்கத்தின் தலைமை வகுக்கும் ஐயா மாசித்துரை ஐயா அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் என் வணக்கத்தை கூறி என் கவியை வழங்குகின்றேன். போதை ஒழிப்பு. போதை என்பதன் வரையறை எது? பாதை மாற்றி அடிமையாக்கும் பழக்கம் அது. போதை என்பதன் வரையறை எது? பாதை மாற்றி அடிமையாக்கும் பழக்கம் அது. பகையாம் மனித குலத்தின் வாழ்வது புகையிலை கஞ்சா மது மாது. புகையிலை கஞ்சா மது மாது வகைகள் மட்டுமா போதை கொடுப்பது? மிகை பணம் பதவி அதிகாரம் புகழது நாடியே மனிதர் செய்யும் பாவம் அது. மிகை பணம் பதவி அதிகாரம் புகழது நாடியே மனிதர் செய்யும் பாவம் அது. கூடியே போதையின் அங்கம் ஆனது. கூடியே போதையின் அங்கம் ஆனது. கையை விட்டு செய்யும் சாகசம் அது பைய சாலையில் உயிரை குடித்தது. கையை விட்டு செய்யும் சாகசம் அது பைய சாலையில் உயிரை குடித்தது. கண்மண் தெரியாமல் கவர்ச்சி மோகம் அது.
கண்மண் தெரியாமல் கவர்ச்சி மோகமது பெண்களின் உயிரை காவு வாங்கியது. பெண்களின் உயிரை காவு வாங்கியது. இளம் தலைமுறை தரிகெட்டு போனது. களம் நிறைந்த போதை காரணமானது. இளம் தலைமுறை தரிகெட்டு போனது. களம் நிறைந்த போதையே காரணமானது. வாழ்க்கை காக்க இன்று வேண்டியது வாழ்க்கை கல்வியை தரமாய் கொடுப்பது. இன்றைய வாழ்க்கையை காக்க இன்று வேண்டியது வாழ்க்கையை கல்வியை தரமாய் கொடுப்பது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதையை கொடுத்தீர்களம்மா, உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த போதைப் பொருளை உட்கொண்டால் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற சீரிய கருத்தை கவியின் மூலம் உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. பவானி அம்மா, ஐயா நீங்க சொல்றீங்களா ஐயா? ஐயா நீங்க பின்னூட்டம் சொல்றீங்களா ஐயா? பவானி அம்மா, பவானி அம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. சத்தியவதி குமார் உங்களுக்கு பின்னூட்டம் சொல்றீங்களாமா? ஐயா சொல்லுவாருங்க ஐயா. சரிங்க சரிங்க. ஐயா திருமதி சத்தியவதி குமார் அம்மா அவர்கள் மிகச் சிறப்பானது ஒரு கவிதை கொடுத்தார்கள். போதை என்பது எந்தெந்த வகையிலெல்லாம் வருகிறது என்று சொன்னார்கள். பதவி கூட ஒரு போதை தான், பணம் கூட ஒரு போதை தான். நிரம்ப கல்வி பெற்றவர்கள், நாம் நிரம்ப அறிவு பெற்றவர்களை நினைத்தால் அதுவும் ஒரு போதை தான். பணம், பதவி, செல்வம், கல்வி இப்படி எதில் உயர்ந்தாலும் அடக்கம் இல்லாமல் போகிற போது போதை வருகிறது. அது போலத்தான் சில மருந்துகள் கூட போதை தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் அது மருந்தாக பயன்படுகிற வரை. அதுவே அதிகமானால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல அது போதையாகி விடுகிறது. இப்படி மருத்துவ பொருட்களை எல்லாம் எடுத்து போதை மருந்துகளாக பயன்படுத்துகிற ஒரு முறை, மிக தவறான முறை சமூகத்திலே காணப்படுகிறார்கள். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து கவிதைகள் வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்கிய திருமதி திருப்பூரை சேர்ந்த கவிஞர் சத்தியவதி குமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரட்டும் கவியாங்க. நன்றி அப்பா. பாலும் தேனும் கலந்து பக்குவமாய் வரும் தங்கமான உள்ளம் கொண்ட பால் தங்கம் அம்மா அவர்களே, வாருங்கள், உங்கள் அருமையான கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, மற்றும் இன்றைய கவியரங்க தலைமை மாசுத்துறை ஐயாவை வணங்கி, என் போன்ற கவிஞர்களை வணங்கி என் கவிதைக்குள் நுழைகின்றேன். இது என் அண்ணன், என் சொந்த அண்ணன் குடியால் செத்து போனான். அதை நினைவாக நான் வரைந்த கவிதை. போதை மறிந்து ஒழிப்போம். குடிகார அண்ணா, போதையால் மடிந்தவனே, குறை கூறி உன்னை திருத்தவும் முடியவில்லை. தேடி வந்த காலண்டம் இருந்து தெய்வமாம் பிச்சைக்காலனால் கூட முடியவில்லை காப்பாற்ற. நான் என்ன செய்ய? தேடி வந்த காலண்டம் இருந்து தெய்வமாம் பிச்சைக்காலனால் கூட உன்னை காப்பாற்ற முடியவில்லை. நான் என்ன செய்ய? முன்னுதாரணமாய் இருக்க வேண்டிய நீ குடிபோதையால் கெடுத்தாய். அன்று குடும்பம்தானே அவதியை அனுபவித்தது. அடிக்காத அண்ணன் நீ எனக்கு,
அந்த கல்யாணியின் கிறுக்கண்ணன் போல். அடிக்காத அண்ணன் நீ எனக்கு, அந்த கல்யாணியின் கிறுக்கண்ணன் போல். படிப்பை கல்லூரியில் தொடர முடியாமல் பண்ணிய கொடுமை போதையால் தானே, படிப்பை கல்லூரியில் தொடர முடியாமல் பண்ணிய கொடுமை போதையால் தானே. மடிப்பிச்சை கேட்டு பிறந்த மகனே, மாதவம் 20 ஆண்டின் பலனே. மடிப்பிச்சை கேட்டு பிறந்த மகனே, மாதவம் 20 ஆண்டின் பலனே. துடிப்புடன் செயலாற்றும் தூயோனே, தூய உன் தொண்டின் பலனோ மற்றவர்க்கு. துடிப்புடன் செயலாற்றும் தூயோனே, தூய உன் தொண்டின் பலனோ மற்றவர்க்கு. கடுபடியான சூழ்நிலையும் பிறருக்கு எந்த கேடும் செய்ததில்லை, அதனால் இன்றும் கொடுக்கிறேன் ஒரு கவிதை நினைவால் கொல்லும் போதையை விட்டுவிட. படிப்பினையா இது மற்றவர்க்கு மாற, பாடமாய் இருக்கணும் சோக கவிதை. படிப்பினையா இது மற்றவர்க்கு மாற, பாடமாய் இருக்கணும் சோக கவிதை. படித்த கவிதை சங்க இலக்கிய பூங்காவில் வரவழைத்து தர வேண்டாம் பாராட்டை. படித்த கவிதை சங்க இலக்கிய பூங்காவில் வரவழைத்து தர வேண்டாம் பாராட்டை. படிப்பவரும் கேட்பவரும் பார்ப்பவரும் பிறரை பாதக போதையை விலக்கிட பாடுபட்டால் போதுமே. படிப்பவரும் கேட்பவரும் பார்ப்பவரும் பிறரை பாதக போதையை விலக்கிட பாடுபட்டால் போதுமே. நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பானதொரு கவிதையை மனதே நெகிழும்படி அண்ணனுக்காக இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க. நீங்க அருமையான ஒரு கவிதை. நீங்க சொன்ன மாதிரி படிப்பவரும் கேட்பவரும் இதை பார்த்தாலும் கேட்டாலும் மனம் கண்டிப்பாக மாறிவிடுவார்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் எழுதிய கவிதை. பார்த்தவர்கள் கண்டிப்பாக மனமாறி விடுவார்கள், கேட்டவர்களும் கண்டிப்பாக மனமாறி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நன்றாக தொடருவார்கள். சிறப்பான கவியம்மா, மனதே நெகிழ்கிறது கவிதை. நன்றி, வணக்கம் அம்மா. பால் இருக்கும் தேன் இருக்கும் பசி இருக்கா, பால் இருக்கும் தேன் இருக்கும் பசி எடுக்காது என்ற ஒரு பாடல் உண்டு. நல்ல உணவு இருக்கும் பசி எடுக்காது. இந்த போதை பழக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு பசி எடுக்காது. பால் இருக்கும் தேன் இருக்கும் பசி எடுக்காது, போதை பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டார். அம்மா அவருடைய சொந்த வாழ்க்கையிலே நொந்த விடயத்தை தான் கவிதையாக்கி நமக்கு தந்தார்கள். அடிக்காத அண்ணன் என்று சொல்லியிருந்தார்கள். அவன் அடித்திருந்தால் கூட வாங்கி கொண்டிருப்பார்கள். தங்கை தானே, அண்ணா அடித்தார் என்று அகமகிழ்ந்திருப்பார்கள். அவன் அடிக்கும் போது லேசாக அடித்தால் கூட வேகமாக அடித்தது போல் பாசாங்கு செய்து அண்ணனிடம் ஏதேனும் பரிசுகளை அப்புறம் வாங்கி கொண்டிருப்பார்கள். அவன் அடித்த அண்ணனாக இருந்தால் பரவாயில்லை, குடித்த அண்ணனாக இருந்ததால் அவன் அடிக்காமலே நெஞ்சத்திலே அடித்து விட்டான். அவன் அடிக்காத அண்ணனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அடிக்கிற அண்ணனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, குடிக்கிற அண்ணனாக இருந்த காரணத்தால அவன் கையால் அடிக்காமல் நெஞ்சத்திலே அடித்து விட்டான். அந்த குடும்பத்திற்கே வேதனையை கொடுத்து விட்டான் என்று தன் கவிதையை கூறி, இதற்காக என்னை யாரும் பாராட்டாதீர்கள், என் கவிதையை கேட்டு அதில் சொல்லப்பட்ட கருத்தை கேட்டு யாரேனும் திருந்துகிறார்களா, அதுவே எனக்கு மகிழ்ச்சி, யாருக்கேனும் திருத்த வைக்கிறீர்களா, அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று திருத்தமாக ஒரு கவிதையை பிழையில்லாமல் கொடுத்தார். திருத்தமாக ஒரு கவிதையை பிழையில்லாமல் கொடுத்தார். அருமை கவிதை அம்மா. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே பல துன்பங்களை அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், பக்கத்து வீட்டு பார்க்கிறோம், நம் வீட்டிலே பார்க்கிறோம், நம் குடும்பத்திலே பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சீரழிந்து விடுகிறார். அவர்களெல்லாம் காப்பாற்ற முடியவில்லையே, அவர்களுக்கெல்லாம் என்ன புத்தி சொன்னாலும் கேட்கவில்லை என்ற வருத்தம் அந்த குடும்பத்துக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தான் இருக்கும். மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஆனால் அந்த வருத்தத்தை எல்லாம் சுற்றமும் அந்த நட்பும் தான் தாங்கிக் கொள்ளும். அந்த வகையிலே உங்களுடைய கவிதை இந்த சமூகத்திலே மதுவை ஒழிப்பதற்கான ஒரு நல்ல முத்தாய்ப்பு கவிதையாக இருந்தது. மகிழ்ச்சி அம்மா. நன்றி ஐயா. தொடர்ந்து கவிஞர்கள் கவிதைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா. கவியரங்க தலைவர் அடுத்த கவிஞரை அழைக்கிறார். உணவுக்கு பெயர் பெற்ற ஊரிலிருந்து ஏலிசை ஓவியமாய்
எழிலாக கவிபாடும் ஏந்திலையே எழிலரசி அம்மாவே வாருங்கள் உங்கள் கவியை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய ஐயா அவர்களையும் இக்கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் முனைவர் மாசித்துறை ஐயா அவர்களையும் மற்றும் பவானி அம்மா கவிபாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என் அன்பான நல் வணக்கங்களை கூறி இன்றைய தொடர் கவியரங்கம் 48 தலைப்பு போதை மருந்தை ஒழிப்போம். என்னுடைய கவிதை. அரிதிலும் அரிதான மானுட பிறப்பு அறிவாய், அரிதிலும் அரிதான மானுட பிறப்பு அறிவாய், அறியாமையால் போதையில் மயங்கியே நீயும் அழியாதே, அறியாமையால் போதையில் மயங்கியே நீயும் அழியாதே. விலை மதிப்பில்லாதது உன் உயிரே, விலை மதிப்பில்லாதது உன் உயிரே, குடி கெடுக்கும் பொல்லா குடியை நீ தினமும் குடித்தே இன்னுயிர் இழக்காதே, குடி கெடுக்கும் பொல்லா குடியை நீ தினமும் குடித்தே இன்னுயிரை இழக்காதே. உழைத்து ஈட்டும் வருவாயை போதையினாலே தொலைக்காதே, உழைத்து ஈட்டும் வருவாயை போதையினாலே தொலைக்காதே. பதின்பருவ குழந்தைகளும் பாடசாலைகளில் போதை மருந்தால் பாதை மாறுகின்றனரே, போதை மருந்தால் பாதை மாறுகின்றனரே. மக்கள் மனைவியை மறந்தே நீயும் மானம் கெட்டு திரியாதே, மெல்ல கொள்ளும் போதைப் பொருள், மெல்ல கொள்ளும் போதைப் பொருள் கல்லீரல் எழுந்து கவலையில் வருந்தாதே. காலனை நீயே விருந்துக்கு, காலனை நீயே விருந்துக்கு குடி போதையில் விரும்பி அழைக்காதே, குடி போதையில் விரும்பி அழைக்காதே. பகுத்தறிவை நீயும் பயன்படுத்தி போதையின் புதைக்குழியில் வீழாமல், பகுத்தறிவை நீயும் பயன்படுத்தி போதையின் புதைக்குழியில் வீழாமல், உன்னை உனக்குள் நீ உணர்ந்து உயர்ந்தாலே, உன்னை உனக்குள் நீ உணர்ந்து உயர்ந்தாலே உன்னத வாழ்வு உண்டு பூமியிலே, உன்னத வாழ்வு உண்டு பூமியிலே. புகைப்பதை பகைத்து புதைத்து விடு, போதையில்லா வாழ்வை வாழ்ந்து விடு, புகைப்பதை பகைத்து புதைத்து விடு, போதையில்லா வாழ்வை வாழ்ந்து விடு. நற்பண்புகளால் இவ்வுலகை வென்று எடு, நற்பண்புகளை இவ்வுலகை வென்று எடு. போதையினால் வாழ்வு அடையும் துன்பம் போதையில்லா வாழ்க்கை என்றும் தருமே இன்பம், போதையினால் வாழ்வு அடையும் துன்பம் போதையில்லா வாழ்க்கை என்றும் தருமே இன்பம். போதை மருந்தை முற்றிலும் ஒழிப்போம், புதியதோர் புத்துலகம் படைப்போம், போதை மருந்தை முற்றிலும் ஒழிப்போம், புதியதோர் புத்துலகம் படைப்போம். நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மானிடராக பிறத்தல் அரிது என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர்கள் இப்படி புத்தி கெட்டு திரிகிறார்களே போதையினால் என்று கூறி மாணவ பருவங்கள் மாணவர்கள் அனைவரும் போதைக்கு அடிமையாகி உள்ளார்கள் என்று உலகில் நடக்கும் உண்மையான நிகழ்வுகளை உரைத்த உன்னத கவிதை அம்மா, உங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உலக அளவிலே போதைப் பொருட்கள் ஒழிப்பதற்காக, போதைப் பொருட்களால் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 26ஆம் நாள் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த போதை மருந்து கலாச்சாரம் உலகம் முழுவதிலும் பரவி கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மாணவன் கைகளிலே பல வெளிநாடுகளிலே துப்பாக்கி வைத்துக் கொள்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நாடுகளெல்லாம் மாணவர்கள் என்ன பண்றாங்க, அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய பள்ளி ஆசிரியரை சுடுகிற ஒரு சூழல் வருகிறது. அவன் ஏன் அதை செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள இருக்க அந்த போதை மருந்து அவனை அப்படி செய்ய தூண்டுது. அவன் எதை நோக்கி பயணம் செய்கிறான் என்று தெரியாமல் பயணம் செய்கிறான். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான சூழல் உலகளாவிய அளவில் இருக்கு.
உலகளாவிய அளவிலே போதை மருந்து கடத்தலை தடுப்பதற்காக என்று பல அமைப்புகளை பல நாடுகளும் உருவாக்கியது. நம்ம நாட்டிலே அதுக்கான அமைப்புகள் இருக்கு. போதை மருந்து நார்கோட்டிக்ஸ் என்ற பெயர், நார்கோட்டிக்ஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு அவ்வப்போது இந்த கஞ்சா, அபின் இப்படி நிறைய பொருட்கள், கஞ்சா, அபின், அப்புறம் இந்த பான் பராக்கு, இப்படி நிறைய பொருட்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து ஹெராயின் ஒரு பொருள், ஹெராயின், அபின், இந்த பான் மசாலா, இப்படி நிறைய. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த மூக்களை இழுக்கிறது, அதாவது அந்த புகையை இழுக்கிறது, அது மாதிரியான ஒரு போதை பொருள். ஒரு சரிகை பேப்பர்ல அதை வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு அந்த அந்த புகையை இழுப்பாங்க. இதெல்லாம் விதவிதமான போதை கலாச்சாரங்கள், போதை மருந்துகளை பயன்படுத்துகிற முறை இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிமையாயிட்டா அப்புறம் அவனால் மீண்டு வர முடியாது. அடிமையாயிட்டா அவனை மீண்டு வர முடியாது. அவனுடைய ரத்தத்தில் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது. அவருடைய நண்பர் குடும்பத்தை நேர்ந்த செய்தி நான் பிறகு சொல்கிறதை. இன்றைக்கு திருமதி மண்ணச்சநல்லூரை சேர்ந்த சு எழிலரசி அவர்கள் தனது கவிதையிலே இதையெல்லாம் அருமையாக சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு இந்த போதையை பார்த்து இந்த மண்ணே அச்சப்படுகிறது. அதனால்தான் மண்ணச்சநல்லூர் போட்டிருக்க அந்த ஊர் பேரு. மண்ணே அச்சப்படுகிற ஒரு நல்லூரிலிருந்து அம்மா வந்திருக்காங்க. மண் இச்சை நல்லூர் தான் இருக்க முடியல. மண்ணை விரும்புகிற நல்லூரா இருக்கும். இப்ப மண்ணே அச்சப்படுகிற நல்லூராக மாறிவிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகம் இழிந்த நிலையை நோக்கி செல்லுகிறது. திருச்சி கவிஞர் சிறப்பம் அருமையான கவிதை கொடுத்தீர்கள். மகிழ்ச்சி. நன்றி. நல்ல உடல்நிலையை நாளும் காக்காமல் செல்லுகின்ற போதை வழி செல்வோரே, உள்ளத்தில் நல்லெண்ணம் கொள்வீரேல் நல்வாழ்க்கை அமையும். எனவே கொல்லாத போதை வழி போக்கு. தொடர்க்கும் ஐயா கவியரங்கம். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பதை போல் எங்களை கவியால் மகிழ்விக்க உன்னத கருத்துக்களை தருவிக்க வாருங்கள் அம்மா பூங்கோதை அம்மா அவர்களே. பூங்கோதை அம்மா சொல்லுங்க. என் திசையும் புகழ் மணக்கும் அன்னை தமிழின் அடிபணிந்து ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, பாரதி சுடர் நீலகண்டன் தமிழையா அவர்களை வணங்கி, வரவேற்புரையாற்றிய பவானி அம்மா அவர்களையும், தலைமை உரை ஆற்றி கொண்டிருக்கும் மாசித்துறை ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, இருபால் கவிஞர் பெருமக்களையும் வணங்கி எனது சிறு கவிதையை தொடங்குகின்றேன். போதை மருந்தை ஒழிப்போம். உடல் நலத்தை கெடுத்தே, உற்றார் உறவிடம் நற்பெயர் கெடுத்தே, உடலில் ஓடும் உதிரத்தை வீணடித்தே, உடலாலும் உயிராலும் கலந்த மனைவியின் இன்பத்தை தொலைத்த போதை வேண்டாம் வேண்டாம். இறைவன் படைத்த உடம்பை இவ்வுலகில் வேறொன்றுக்கு இரையாக்கி, இறைவன் படைத்த உடம்பை இவ்வுலகில் வேறொன்றுக்கு இரையாக்கி இன்பத்தை சூறையாடிடும் போதை மருந்தை இஷ்டம் போல் பருகாமல் ஒழிப்போம். மனிதனை பேதையாக்கி மறுபிறவி என்ற ஒன்றை கையில் எடுத்து, மனிதனை பேதையாக்கி மறுபிறவி என்ற ஒன்றை கையில் எடுத்து மனைவி மக்களோடு வாழ விடாமல் மதியை கெடுக்கின்ற போதையை வெறுப்போம். குடியில் குடியை கெடுக்கும், மனிதனை பேதையாக்கும், சிக்கலில் சிக்க வைக்கும், தவிக்க வைத்து வேடிக்கை பார்க்கும் போதையை வேறறிப்போம். பணத்தின் மதிப்பை உணர வைக்காது உழைப்பை உயிராக நினைக்க தவறும் மயங்குதலும் தெளிதலும் அவனவன் கைகளில் ஒளிந்து அழித்து விடும் போதையை விட்டொழிப்போம். போதையின் வேரை வைக்காது இனி முளைக்கும் ஒவ்வொரு புல்லும் போதை அகற்றும் மருந்தாக வேண்டும். இனி பூக்கும் பூவெல்லாம்
போதை அகற்றும் வாசமாக வேண்டும். பேச்சில் கள்ளம், சத்தியத்தில் கள்ளம், காசில் கள்ளம், கவியில் கள்ளம், ஏன் குடும்பத்திலும் கள்ளம் கொண்ட போதையை அடியோடு ஒழிப்போம், ஒழிப்போம். போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அதாவது இறைவன் எல்லா உயிர்களையும் நன்றாக படைக்கின்றான். அதிலே சிறந்த மனித உயிரையும் படைக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதனே, நீ ஏன் போதைக்கு அடிமையாக ஆளாகி குடும்பங்களையும் பொருள்களையும் வீணடித்து சாகின்றாய்? அந்த போதையை வேறெடுக்க சொன்னீர்கள். அருமையான கவிதை அம்மா. பூவாக இருந்தாலும் நல்ல பூவாக மலர வேண்டும். அதுபோல சமுதாயத்தில் நல்ல மாணவர்கள், நல்ல மக்கள் வளர வேண்டும் என்று அருமையான சிறந்த நற்கருத்தை கூறியுள்ளீர்கள். நன்றி அம்மா. உங்கள் கவிதை மீண்டும் தொடரட்டும். அம்மா அவங்க ஒரு கவிதை கொடுத்தாங்க. எப்படி நம்ம உடம்ப கெடுக்குது, எப்படி உயிரை பறிக்குது என்பதையெல்லாம் தன்னுடைய கவிதைகள்ல போதை மருந்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த போதை ஒழிப்பு, இந்த போதை கலாச்சாரம், இதை எதிர்த்து தமிழ்ல ஒரு திரைப்படம் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க, பார்த்துக்கலாம். நீங்க 1992ஆம் ஆண்டுல அந்த திரைப்படம் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில, அந்த கல்லூரி பேரை கூட கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பாங்க. பேரை நேரடியா சொல்லாம கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த கல்லூரியில இந்த போதை மருந்து கலாச்சாரம் உள்ள ஊடுருவதும், அங்க நடக்கக்கூடிய தேர்தல், அரசியல்வாதிகள் எப்படி அதை பயன்படுத்துறாங்க, எப்படி அந்த போதை கலாச்சாரம் அங்க ஊடுருவுது அப்படிங்கிறது ஒரு திரைப்படம் தலைவாசல் என்கிற பெயர்ல வந்தது. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்தின் மூலமாக 1992ஆம் ஆண்டிலே போதை மருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அந்த கலாச்சாரத்தை போக்க வேண்டும் என்று அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த திரைப்படத்திலே அந்த கல்லூரி வளாகத்தில் உட்பட்ட பகுதிகள் சில காட்சிகளில் காட்டப்படும். உண்மையிலேயே அந்த கல்லூரி வளாகத்துக்குள் இருக்க இடங்களே காட்டியிருக்கும். அப்போ அந்த கல்லூரி முதல்வர் என்ன பண்ணிருக்கணும், அந்த பணத்துக்கு தடை விதித்திருக்க வேண்டும், இல்ல வழக்கு தொடுத்திருக்க வேண்டும், எதிர்த்திருக்க வேண்டும். ஆனா எதுவும் செய்யல. எப்படியாவது எங்க கல்லூரியில இந்த பழக்கம் போனா போதும், அதுக்கு ஒரு திரைப்படம் எடுத்தீங்கன்னா மகிழ்ச்சின்னு அந்த கல்லூரி நிர்வாகம் அதை பெரிதும் கண்டுகொள்ளாமல், இன்னும் சொல்ல போனா அந்த கல்லூரிய பெயருடைய ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி பயன்படுத்தி இருப்பார்கள் படத்துல. அதை கூட பொருட்படுத்தாமல், அது பரவாயில்லை, நம்முடைய மாணவர்கள் நலமாக இருந்தால் போதும் என்கிற எண்ணத்திலே அந்த திரைப்படம் வெளிவந்து ஓடியது. மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. இப்படி பல செயல்பாடுகள் நடந்தாலும் கூட நம் கண்ணுக்கு முன்னே இது போன்ற சமூக குற்றங்கள் நடைபெறுகிற போது அவற்றை எதிர்ப்பதும், நடவடிக்கை எடுக்க வேண்டியது சொல்ல வேண்டியதும் பொதுமக்களுடைய கடமையாக இருக்கிறது. அதே நேரத்திலே அவர்களுக்கு ஒரு அச்சமும் இருக்கிறது. இதை செய்தால் நமக்கு ஏதேனும் ஆபத்துகள், தீங்குகள் வருமோ, இடர்பாடுகள் வருமோ என்கிற அச்சமும் என்னதான் உணர்வு பெற்ற பொதுமக்களாக இருந்தாலும் இருக்கிறது என்பதும் ஒரு பக்கத்தில் உண்மையாக இருக்கிறது. முன்னர் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட ஆட்சியிலே ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். எந்த இடத்திலாவது கள்ளச்சாராயம் விட்டது என்று செய்தி வந்தால் அந்த சரகத்தினுடைய காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுல. அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்ற கூறி மிகச் சிறப்பான கவிதை கொடுத்த பூங்கோதை அம்மாவுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடரட்டும் ஐயா கவியானந்தம். பரமனின் அவதாரமே, குருவின் பிதாவே, போதைப் பொருளின் பொக்கிஷத்தை பொழிவீர்கள் வாருங்கள் ஐயா பரமகுரு அவர்களே. பரமகுரு ஐயா
ஐயா இருக்கிறேன் ஐயா. ம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போதை மருந்தை தெரிவிக்கிறேன். போதையானது அறிவின் திரிபாகும். போதையானது பிழைபட உணர்தலாகும். போதையானது சோம்பேறித்தனத்தின் உச்சமாகும். போதையானது மயக்கத்தின் எழுத்து புணர்ச்சியாகும். குடிகார போதைக்கும் குடித்தனக்கார போதைக்கும் ஒன்று மட்டுமே வித்தியாசம். அவன் எப்பொழுதும் குடிப்பவன், இவன் எப்பொழுதோ குடிப்பவன். எப்படி குடித்தாலும் தன்மையில் ஒருவனேதான். கள்ளத்தனமும் கயமைத்தனமும் தன்மையோடு பன்மையாகும். பேச்சில் கள்ளம், சத்தியத்தில் கள்ளம், காமத்தில் கள்ளம், காசில் கள்ளம், கல்வியில் கள்ளம், கவியிலும் கள்ளம், ஏன் குடும்பத்திலும் கள்ளம். இவற்றின் காரணம் போதை கொண்ட உள்ளம். ஒரு போதையில்லா சமுதாயம் பல அன்னைகளின் கருவறையில் கருவோடு உறவாடி அனுதினமும் இசைபாடி சீர்கெட்ட சமுதாயம் பால்போற்றும் வகை செய்து களையகற்றி தலை நிபத்தி சமுதாயம் காப்பார்கள். இனி முளைக்கும் ஒவ்வொரு புல்லும் போதை கற்றும் மருந்தாக வேண்டும். இனி பூக்கும் பூவெல்லாம் போதை கற்றும் பாசமாக வேண்டும். நன்றி, வணக்கம். அருமையான கவிதையை பொழிந்தீர்கள் ஐயா. சமுதாயமானது நல்ல சமுதாயமாக மலர வேண்டும். புல் முளைத்தாலும் கூட நல்ல புல்லாக இருக்க வேண்டும். அதுபோல ஒவ்வொரு மாணவரும் நல்ல மாணவர்களாக வர வேண்டும். சமுதாயம் சீர் வர வேண்டும். போதையை ஒழிக்க வேண்டும். அடியோடு அந்த போதையை அனைவரும் விளக்க வேண்டும் என்று உன்னதமான கவிதையை உற்சாகமாக தந்தீர்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மதுச்சேரி என்று அழைக்கப்படும் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர் பரமகுரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்கே செல்வதும் வருவதும் ஒரு சுற்றுலா. ஆனால் புதுச்சேரி மக்கள் யாரும் குடித்து நான் பார்த்ததில்லை. அவர்கள் 7 மணிக்கெல்லாம் வீட்டில் அடங்கி விடுவார்கள். ஒரு சிறு வெற்றலைப்பாக்கு கடை கூட 7 மணிக்கு மேல் இருக்காது. வெளியிலிருந்து வருபவர்கள் தான் இங்கே குடித்துக் கொண்டிருப்பார்கள். ஐயா அவர்கள் கவிதை வாசிக்கும் பொழுது போதையால் ஏற்படக்கூடிய தீமைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். இது சொல்லக்கூடாது என்றாலும் கூட சொல்லித்தான் ஆக வேண்டும். மது பழக்கத்திலிருந்து கூட ஒருவனை மீட்டெடுத்து விடலாம். ஆனால் போதை பழக்கத்திற்கு, அதாவது போதை மருந்து பழக்கத்துக்கு சென்றவனை மீட்டெடுக்க முடியாது. ஒரு பகுதியிலே இந்த நம்ம பேனாவில் எழுதிட்டாக்கா அதை அழிக்கிறதுக்கு ஒரு வெள்ளையா ஒரு இதை பயன்படுத்தும், ஒயிட்னர் என்று சொல்வார்கள். அதை அழிப்பதற்கு ஒயிட்னர் என்று சொல்வார்கள். அதை வாங்கி அதை நுகர்வது, அதை குடிப்பது போன்ற பழக்கங்கள் எல்லாம் இருக்கு. இது போதை என்று அவனுக்கு பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பயன்பாடுகளை செய்கிற பொழுது அவருடைய உடலெல்லாம் பாழாகி நலிவுற்று போகிறார்கள். என்னுடைய நண்பருக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை கல்லூரியிலே படிக்க வைத்தார். நல்ல அவன் கல்லூரியில சேருவதற்கு முன்பும் சேர்ந்த போதும் அவன் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் குத்துச்சண்டை வீரனாக இருந்தான். அந்த கல்லூரி காலத்திலே அவனுக்கு அந்த போதை பழக்கம் போதைக்கு அடிமையாகி நடக்க முடியாமல் தவழ்ந்து செல்லுகிற நிலைமைக்கு ஆளாகி எல்லா விதமான போதைக்கும் அவன் அடிமைப்பட்டு போனான். இன்றளவு அவனை மீட்டெடுக்கவே முடியவில்லை. கை கால்கள்லாம் உதற ஆரம்பித்து விட்டது. ஆனால் அவன் கல்லூரியிலே சேர்கிற பொழுது ஒரு குத்துச்சண்டை வீரன், அதால் நம்ம பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். குத்துச்சண்டை வீரனா உடல் வலிமை மிக்கவன். அந்த உடல் வலிமை மிக்கவனை அந்த போதைப் பொருள் நடக்க முடியாமல் தவழ்ந்து செல்கிறவனாகவும் கை கால்களாம் உதறுகிறவனாகவும் மாறிப்போம்.
எனவே இது போன்ற விழிப்புணர்வை நாம் மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நிறைய இடங்களிலே இந்த போதை மருந்து பழக்கத்திற்கு ஆளாக்கி பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிற செயல்பாடுகளை எல்லாம், நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம், அவலங்களை எல்லாம் நாம் அவ்வப்பொழுது நாளிதழ் வழியாகவும் செய்தி ஊடகம் வழியாகவும் பார்த்து வருகிறோம். இவற்றையெல்லாம் அந்த மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொடரட்டும் கவியரங்கம். சிறப்பான கவிதைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களும் ஆண்களும் சேர்ந்து தங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பையா, தொடரட்டும் கவியரங்கம். சீர்காழி தேராக சிந்தனைக்கு விருந்தளிக்கும். சீர்காழி தேராக சிந்தனைக்கு விருந்தளிக்கும். போதை மருந்தின் தலைப்பினிலே பொருத்தமான கவிபாட வாருங்கள் அம்மா ரேவதி கணேசன் அவர்களே. இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். அலைபேசிய நேர வைங்கம்மா, அலைபேசிய நேர வைங்க. தமிழ் மண்ணுக்கும் என்னை ஈன்றெடுத்த அன்னைக்கும் எனது முதல் வணக்கம். இனிய மாலை நேரத்தில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் அருமையான தலைப்புடன் கவியரங்கம். போதைக்கு அடிமை. புகையிலை உன் உடம்புக்கு புகுத்தினால் உன் உறுப்புகளில் எங்கெங்கோ செல்லும். செல்கள் அனைத்தும் செல் அரிக்கும். போதை பொருளை நீ உட்கொண்டால் அதன் விளைவு போக போக தெரியும். தன் சுகத்திற்காக ஒருவன் குடித்தால் தன் குடும்பத்தின் பலரின் சீர்கெடும். தன்னை மறந்து தன்மானம் போய் நிலை தெரியாத ஒருவன் நடைப்பிணமாகிறான். போதையை கையில் எடுத்து அவன் வாழ்வை வேதனையில் தானே தள்ளி கொள்ளுகிறான். உன் இதயத்தோடு முத்தமிடும் புகையது, உயிர்கொல்லி நோயது. மதுவின் போதையும் மாதுவிலும் உண்டு. மங்கையரின் வார்த்தையில் மகத்துவம் உண்டு. போதையில் புலம்புவதை விட்டுவிட்டு பொக்கிஷமான வாழ்வை புகழ்பெற வாழ். குடி குடியை கெடுக்கும். அதோடு கொடுத்தவரின் நெஞ்சை அதுவே கெடுக்கும். புகைப்பிடிப்பவர்கள் மற்றவர்களிடம் அருகில் நிற்க கூட தகுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். புகையிலை உட்கொண்டால் புற்றுநோய்க்கு அறிகுறி. குடித்தால் குடித்தனம் நாசமாகும். அது மட்டுமா, கஞ்சா அடித்தால் வாழ்க்கையே கசங்கிவிடும். கடைசியில் இது தேவையா என போதை உனக்கு. இந்த அழகிய ஒரு வாய்ப்பை தந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், செவிமடுத்து கேட்ட தமிழ் ஆளுமைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகையிலை உட்கொண்டால் புற்றுநோய் வரும் என்றும், சுகத்திற்காக போதைகளை உட்கொண்டால் வாழ்வே இழந்து தன்மானம் இழந்து நடைபெணமாக நடமாடவே முடியாத நிலை வரும் என்றும், உயிர்கொல்லி நோய், ஒரு போதை மருந்தானது உயிர்கொல்லி நோய் என்று கஞ்சாவிலிருந்து புகையிலையிலிருந்து எல்லா பொருட்களையும் கூறிய அம்மாவினுடைய கவிதை அருமை அருமை. வணக்கம், நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா, நீங்க சொல்றீங்களா ஐயா? ஐயா, இவர் தன் கவிதையிலே மது, புகையிலை தொடங்கி புகையிலை, மது, பிறகு போதைப் பொருட்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு எப்படி உடல் நலத்தை கெடுக்கும், குடித்தனத்தை கெடுக்கும் என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அவன் கஞ்சாவை கசக்குகிற போது தன் வாழ்க்கையும் சேர்த்து கசக்கி விடுகிறான். அவன் போதைப் பொருளுக்கு நெருப்பு வைக்கிற போது தன் வாழ்க்கைக்கும் சேர்த்து நெருப்பு வைத்துக் கொள்கிறான். அவன் போதையில் மூழ்குகிற போது அவன் வாழ்க்கையும்
மூழ்கி போய்விடுகிறது. எனவே எவ்வித போதை பொருட்களையும் நாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். மது கடைக்கு சென்று மது அருந்திவிட்டு வருகிறவர்கள் தங்கள் வீட்டிலே வந்து தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மழலைகளுடைய குரலை கேட்டால் மதுவை காட்டிலும் இனிமையான போதை கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், மயக்கம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அதையெல்லாம் உணர்வதில்லை, அதையெல்லாம் உணர்வதில்லை. சிறப்பான கவிதை கொடுத்துக்கலாமா? நன்றி, வணக்கம். நன்றிங்க. கவிதையை பணுவலாக வரிசைப்படுத்தி மதிநுட்பமாய் மனதிற்கு இதமான மக்கள் திருந்தக்கூடிய கவிதையை தாருங்கள். ரா பானுமதி அம்மா அவர்களே, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம் ஐயா. இந்த கவியரங்க மேடையிலே இணைந்திருக்கும் அத்துணை கவி உறவுகளுக்கும் தலை வணங்குகிறேன். என்று என்னுடைய கவிதை. போதை மதிமயக்கும், புகழ் அழிக்கும், நற்பாதை விளக்கும், பேதையாக்கும், அழகுக்கை பாவையென ஆட்டுவிக்கும், செல்வம் அழிக்கும், பேதையாய் திரிய வைக்கும், தீங்கு தருமே. ஈன்ற மக்கள் மழலையினை விட இனிதோ, ஈன்ற மக்கள் மழலையினை விட இனிதோ, கொண்ட மாதுதன் இன்முகத்தின் மேல் மயக்குமோ, என்ன சுகம் கண்டீர், உடல் நலம் குலைக்கும் நஞ்சுதனை அருந்தி மயங்கி கிடக்கிறீரே. என்ன சுகம் கண்டீர், உடல் நலம் குலைக்கும் நஞ்சுதனை அருந்தி மயங்கி கிடக்கிறீரே. தமிழமுதம் மாந்தி கழித்தீரோ என்றேனும், தமிழமுதம் மாந்தி கழித்தீரோ என்றேனும், தமிழன்னை கலிப்புறவே கவி எழுதி வைத்தீரா. தாய்மொழி தமிழென்று கொடிபிடித்து புறப்பட்டே ஆய்மொழி அத்தனையிலும் சிறந்ததாய் அறிவீரா. தமிழக மதுக்கடையே உமக்கு புகலிடமா, உமது உறவுகளை மறந்தே நீவீர் பாழா நீரே. மதுமயக்கம் கொள்ளும் நேரம் மானமிழந்து மது இழந்து இடையினில் ஆடையும் இழப்பீரே அறிவீரா. மதுமயக்கம் கொள்ளும் நேரம் மானமிழந்து மது இழந்து இடையினில் ஆடையும் இழப்பீரே. ஈன்ற தாயும் முகம் பாராள், இல்லாலும் இன்சொல் கூறாள், பிள்ளைகளோ பரிதவிப்பார். அடுப்பில் பூனை தூங்க டாஸ்மாக்கில் கும்பல், தடுப்பாரின்றி குடிக்கும் குடிமகனே நீ மானுடனோ, தடுப்பாரின்றி குடிக்கும் குடிமகனே நீ மானுடனோ. மிருகம் தலையெடுத்து ஆடும் அறிவையே அழிக்கும், உருவமில்லா பேயென நின்றே குடிகெடுக்கும், உருவமில்லா பேயென நின்றே குடிகெடுக்கும். பேருமின்றி புகழுமின்றி ஊரார் ஏச பாடையிலே ஏறுதற்கே காசழித்து ஏகுகிறீர் மூடரே. பாடையிலே ஏறுதற்கே காசழித்து ஏகுகிறீர் மூடரே. என்ன சொல்லி உம்மை திருத்த, என்ன சொல்லி உம்மை திருத்த, குடிகாரன் என்றொரு பேர் வாங்கும் பேதமை தவிர்ப்பீரே. வள்ளுவனும் சொன்னான் அறநூலும் பேசும், உள்ளியே நீவிர் போதை மறந்து பிழைத்திருப்பீரே. யமனை யாரும் விழைந்தே வரவேற்பாரோ, யமனை யாரும் விழைந்தே வரவேற்பாரோ, தமது உறவும் குடும்பமும் தொலைத்தே சாவாரோ. அம்மா இதயம் நடுங்கும் துயரம் கண்டும் சும்மா சும்மா சாராயம் நாடும் பேதமை என்னே. இதயம் நடுங்கும் துயரம் கண்டும் சும்மா சும்மா சாராயம் நாடும் பேதமைதான் என்னே. போதையில்லா உலகம் காண மனமே விழையுதே, போதையில்லா உலகம் காண மனமே விழையுதே. போதவிழ் மலரின் வாசமென மனமகிழும் நிலை வருமோ, குடும்பங்கள் குதூகலமாய் கொண்டாடும் மகிழ்வும் கொடுங்கள் என்று மனு ஒன்று தருகின்றோம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. சிறப்பான கவிதைங்கம்மா. போதை மருந்து உட்கொண்டால் மதி மயங்கிவிடும், மதி அழிந்துவிடும், புகழ் கெட்டுவிடும், செல்வமெல்லாம் அழிந்துவிடும். போதை மருந்தால் என்ன சுகத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று வினாக்கள் துடிக்கின்றீர்கள். மதுவால் புகலிடமெல்லாம் அழிந்துவிடும்,
ஆடையெல்லாம் இழப்பீர்கள் என்ற அருமையான கவிவரிகள் படைத்தீர்கள் அம்மா. போதை மருந்தால் அறிவு அழிந்துவிடும், கடைசியாக விண்ணப்பமும் கொடுத்துள்ளீர்கள். இந்த மது போதையை ஒழிப்பதற்கு என்னதான் செய்வதென்று இறைவன்தான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி ஐயா. நன்றி. மானமிழந்து மதிகெட்டு போன திசை அறியாது என்ற ஒரு பாடல் எப்போதோ படித்தது. அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. அது மாதிரி இவருடைய கவிதையிலே இந்த போதையால் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் விளக்கி சொன்னார்கள். அறையில் இடுப்பில் இருந்த உடை நழுவி போய் மானமிழந்து நிற்பான் என்று சொன்னார்கள். அவன் போகிற போதே மானத்தை வித்துட்டு தானமா போறான். அவன் போற போதே மானத்தை தான் நாங்க வாங்கணும். மானத்தை அடமானம் வைத்து விட்டுத்தான், தன்மானத்தை அடமானம் வைத்து விட்டுத்தான் அவன் குடிக்க போகிறான். அதான் இது. எனக்கு இந்த குடிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2 குடிகாரர்கள் மறுநாள் பேசிக்கொள்வார்கள். பார்த்திருக்கிறீங்களா? 2 நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எங்க பார்க்க போறீங்க? அதெல்லாம் நீங்க பெண்கள் பார்க்க மாட்டீங்க. நாங்களா பார்த்திருக்கோம். 2 குடிகாரனவ முதல் நாள் குடிச்சிட்டு வந்து மறுநாள் அதை பத்தி பேசிப்பானுங்க. ஏச்சுன்னா சாகர்ல கண்டப்படும். ஆமா, சாகர்ல உயிர்த்தம்பா, சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுப்பா, நான் ஒரு கோட்டை குடிச்சேன்னா அவன் ஒரு கோட்டை வாங்கி கொடுத்தானா. இப்படி இதை ஒரு கௌரவமாக, அதாவது பிச்சை எடுத்து சாராயம் குடிப்பதை உயர்வாக பேசிக் கொள்ளுவான். கூட இருக்கணும், ஐயோ நமக்கு அந்த பிச்சை கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அம்மா சொல்ற போது, தமிழ் படித்தால் உனக்கு அதில் கிடைக்கும் இன்பத்தை விடவா இதில் கிடைத்து விடப் போகிறேன் என்று சொன்னார்கள். இல்லை, ஹிந்தி படிச்சாலும் கிடைக்கும், தெலுங்கு படிச்சாலும் கிடைக்கும். அவன் தாய்மொழி, அவன் படிச்சா கிடைக்கும். எல்லா தாய்மொழியும் சிறந்ததுதான், தமிழ் மட்டும் சிறந்தது. ஆனா அதை விடுத்து இன்றைக்கு மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மது விற்பனை கடைகள் எல்லாம் அப்படியே திருவிழா மாதிரி கூட்டம், வரிசையில நிக்கிறான். வீட்டுக்கு போய் குடும்ப அட்டைய கொடுத்து போய் அரிசி வாங்கிட்டு வா, சக்கரை வாங்கிட்டு வானா அங்க ரொம்ப வரிசை இருக்குது, நான் போக முடியாது அப்படின்னு. ஆனா மதுக்கடையில போய் வரிசையில நின்று அதை குடிக்கிறத பாக்குற போது, அதுல படிச்சவன் படிக்காதவன், பதவி உயர்வு பெற்றவன் பதவி உயர்வு பெறாதவன், கீழ்த்தட்டு மக்கள், அதெல்லாம் கிடையாது. அங்கதான் ஒரே சமரசம் உலாவும் இடமேன்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டு. அந்த மாதிரி சமரசம் உலவா கூட அந்த மதுக்கடை தான். அப்படி மானங்கெட்டவர்களாக எல்லோருமே இருக்கிறாங்க. மது குடித்து விட்டு வாகனம் ஓட்டினால் விபத்தாகும் என்று தெரிந்த அரசுக்கு, சமீபத்தில் நான் படித்த ஒரு கவிதை, மது குடித்து விட்டு வாகனம் ஓட்டினால் விபத்தாகும் என்று தெரிந்த அரசுக்கு, மது குடித்தால் அவன் குடும்பம் கெட்டுவிடும் என்று தெரியாமல் போனது ஏன் அப்படின்னு ஒரு கவிதை படிச்சேன். உண்மைதான். அவங்களுக்கு மக்களுக்கு 1000 ரூபாய் இலவசம் கொடுக்குறேன், 2000 ரூபாய் இலவசம் கொடு. அடுத்த தேர்தல் வர்ற போது அடுத்த கட்சி நான் சொல்லலாம், நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும். உடனே இருக்கிற கட்சி என்ன பண்ணோம், இவங்களுக்கு அதுக்கு சரி பண்ணுற வகையில கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு புதிய திட்டம். இதெல்லாம் என்ன பயன் விளைய போகுது? ஒரு இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு 50% பேர் பெண்கள் 1000 ரூபாய் வாங்குவதற்கு ஆளாய் பறக்கிறார்கள் சொன்னால், அப்ப அந்த 50% மக்களுடைய வாழ்க்கை நிலை 1000 ரூபாய் கூட இல்லாததாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எனவே இந்த மது, புகையிலை, புகை சுருட்டு, போதைப் பொருட்கள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக தடுத்து விட்டு வேறு ஏதேனும் வகையிலே அரசு ஈட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு பால் துறை இருக்குது, கால்நடை வளர்த்தல் துறை, அதை செய்தால்
உண்மையிலேயே இதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்க குடும்பத்துல மது குடிக்காத நபர்கள் இருப்பாங்க, மதுவால் பாதிக்கப்படாத குடும்பங்கள் இருக்கும். ஆனா பால் அருந்தாத குடும்பம் இருக்குமா? எல்லாரும் பால் அருந்துவாங்க, எல்லோரும் பால் வாங்குவாங்க. அதுல கிடைக்கக்கூடிய தொகை பெருந்தொகையாக இருக்கும். எனவே அதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும், பார்வை அந்த வகையில மாற வேண்டும் என்று ஒரு அற்புதமான கவிதையை கொடுத்தார்கள். இவருடைய கவிதையை கேட்டபோது இந்த சிந்தனை எல்லாம் எனக்கு தோன்றியது. மகிழ்ச்சி ஐயா. அடுத்தவரை அழையுங்கள். ஆனந்தமாய் கவிபாடும் பேரிகையாய் முழங்க வரும், ஆனந்தமாய் கவிபாடும் பேரிகையாய் கவி முழங்க வரும் கவிச்சாரலே, எங்களை கவிமலையில் நனைவிக்க வாருங்கள் கவிப்பேரிகை ஆனந்த் அவர்களே. தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நம் உயிர்வழி, நீ தவறாது அதற்கும் பங்கை அடி, அது தரும் நம் வாழ்விற்கு ஏற்ற ஒளி என்றுரைத்து எம்மை ஏற்றமுற செய்திட்ட அன்னையையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசனையும் உலக சாதனை தொடர் கவியரங்கில் பங்கேற்கும் வாய்ப்பினை நல்கி எம் கவிச்சுடரை நாளும் தூண்டி ஒளி கூட்டிடும் தமிழ் மாமணி பாரதி சுடர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களையும் தீந்தமிழால் முதற்கண் வணங்குகிறேன். திரு ஆவினன்குடி என்ற பழனியின் மாசில்லா மாணிக்கம் கவியரங்க தலைமை ஏற்றிட்ட சகோதரர் சீர்மிகு ஆசிரியர் கவிஞர் முனைவர் மாசிதுரை அவர்களையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சாதனை தொடர்களின் நாயகியாய் நாளும் திகழ்ந்திடும் வரவேற்புரை நல்கிய சகோதரி சீர்மிகு ஆசிரியர் கவிஞர் திலகம் பவானி தனஞ்சயன் அவர்களையும், உலகத் தமிழ் உறவுகளையும், ஜெர்மன் தமிழருவி வானொலியையும் மற்றும் இக்கவியரங்கில் அந்திமயங்கினாலும் மதிமயங்காது போதையில் பாதை பிறழா வாழ்வு கண்டிடவே வழிகாட்டி கவிபாடி வரும் கவிகளையும் வணங்கி மாலை வணக்கம் அதை மகிழ்வுடனே தெரிவித்து போதை ஒழிப்பு கவிபாடி வருவது கவிப்பேரிகை இரா ஆனந்த், சென்னை மாடம்பாக்கத்தில் இருந்து. போதை ஏற்ற மறைந்தே ஒதுங்கி தலைகவிழ்ந்து சென்ற காலம் மாறி, திராட்சரசம் ஊசி மாத்திரை சாராயம் கஞ்சா அபின் பெராயின் பிரவுன் சுகர் பாம்பின் கொத்தன பொதுவெளியில் கூச்சமின்றி தனைமறக்க நாடிடும் சாபம் ஏராளம் ஏராளம். நரையேறி தடியூன்றி மூப்பெய்தி பழுத்துதிராது விடத்தை அமுதாய் விழுங்கி பிஞ்சிலே பழுத்திட துடிப்பதும் சரியோ? கால்குட்டி மதுவுக்கு கல்லூரி விழாவில் கற்பை தருவதும் தகுமோ? நரையேறி தடியூன்றி மூப்பெய்தி பழுத்து உதிராது விடத்தை அமுதமாய் விழுங்கி பிஞ்சிலே பழுத்திட துடிப்பதும் சரியோ? கால்குட்டி மதுவுக்கு கல்லூரி விழாவில் கற்பை தருவதும் தகுமோ? சிவந்த கண்கள் தள்ளாடும் அமைச்சர் உரையுடன் முடிந்தது காந்தி பிறந்த நாள் கொண்டாட்டம். மது ஒழிப்பு மாநாடு, குட்டியும் பிரியாணியும் பங்கேற்ற தொண்டர்களுக்கு பிச்சை கேட்டு நீளும் பிஞ்சு கரங்கள் சிக்னல், ஸ்பேனர் பிடிக்கும் சின்ன கைகள் மெக்கானிக் கடையில், துவண்டு துணிகள் அடுக்கும் சின்ன பெண்கள் துணிக்கடையில், படித்த சான்றிதழ் பழைய பெட்டியில் தேடி துழாவிடும் வளைகூட்டாம் எந்திரங்கள், காரி உமிழ்ந்த ஊரும் உறவும் இதை ஏதும் சிந்தனை தொடாது இரும்பு சதுரத்துள் கை நெடுந்த பாட்டில் வாங்கி கைகளுக்கு, சாராயத்தில் அரசீட்டும் பணம் யாவும் ஏளனமே, போதையில் நிதியை தேடிடும் அரசு நீதியை ஓதுதல் அறமுடை அறிவுடை அரசாமோ? போதையில் நிதியை தேடிடும் அரசு நீதியை ஓதுதல் அறமுடை அறிவுடை அரசாமோ? வெட்டி மேடை பேச்சுக்கள் தந்திடாது போதை ஒழிப்பு, வெட்டி மேடை பேச்சுக்கள் தந்திடாது போதை ஒழிப்பு, எவரோ தொடங்கட்டும் என்றெண்ணாது இன்றே துவங்கட்டும் போதை ஒழிப்பும் அழிப்பும் விழிப்புணர்வும் தனிமனித தன்னொழுக்காய் தமிழ்நாட்டினிலே, எவரோ தொடங்கட்டும் என்றெண்ணாது இன்றே துவங்கட்டும் போதை ஒழிப்பும் அழிப்பும் விழிப்புணர்வும் தனிமனித தன்னொழுக்காய் தமிழ்நாட்டினிலே என்று வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருவது கவிப்பேரிகை இரா ஆனந்த், மாடம்பாக்கம், சென்னை. நன்றி, வணக்கம். போதை மருந்துகள் விஷமாக இருந்தாலும் அதை விரும்பி உண்டு உயிரை மாய்க்கிறீர்களே என்றும், மதுவிற்காக மாநாடு நடத்துகிறேன் என்றும், போதையால் நீதி கிடைக்குமா என்று வினாவையும் தொடுத்து
அரசையும் சாடி அருமையான கவிதையை கொடுத்தீர்கள் ஐயா. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியினை உரித்தாக்கிக் கொள். நிறைய அரசியல் கட்சிகள் தங்கள் மாநாடுகளை நடத்துவது மதுவை நம்பித்தான். ஒரு மது ஒழிப்பு மாநாடு கூட மதுவை நம்பித்தான் நடத்த வேண்டியது இருக்கிறது. மாநாட்டுக்கு வருவதற்கு மதுவை வழங்க வேண்டும் என்ற நிலையில்தான் இன்றைக்கு அரசியல் செல்கிறது. ஒரு சின்ன கொசு உள்ளே வந்து விடாமல் அதற்கு ஒரு வலை போட தெரிந்த நமக்கு, ஒரு சின்ன கொசு உள்ளே வந்து விடாமல் ஒரு வலை போட தெரிந்த நமக்கு, தமிழ்நாட்டுக்குள் இந்த போதைப் பொருட்கள் உள்ளே வராமல் தடுக்க ஒரு வலை போட தெரியாமல் போனது ஏனோ என்ற சிந்தனை கவிப்பேரிகை இரா ஆனந்த் கவிதை வாசிக்கும் போது அவருடைய பின்புறம் இருந்த கொசுவலை பார்த்து தோன்றியது. அவருக்கு பின்புறம் இருந்த கொசுவலையை பார்த்து இந்த எண்ணம் தோன்றியது. ஒரு சின்ன கொசுவுக்கு வலை போட முடிஞ்ச நமக்கு இந்த மது போதை உள்ளே நுழையாமல் தடுக்க தெரியாம போச்சே. ஏன் ஒரு சமூகம் ஒரு தலைமுறையை இழந்து விட்டதோ என்ற அச்சம் தோன்றுகிறது. ஒரு சமூகம் தன்னுடைய ஒரு தலைமுறையை இழந்து விட்டதோ என்ற அச்சம் தோன்றுகிறது. அந்த வகையிலே மது தமிழ்நாட்டை குடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மது குடிக்கவில்லை, மது தமிழ்நாட்டை குடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கவிஞன், மகா கவிஞன், கம்பனுக்கு பிறகு கவித்தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளை, அவன் பெயரோ கண்ணதாசன். அவனுக்கு மக்கள் வைத்த பெயரோ கிண்ணதாசன். அவன் மது வருந்தியது உங்களுக்கு தெரியும். மது வருந்தியது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் இறந்தபோது மது வருந்தியது அது உங்களுக்கு தெரியுமா? அவன் மது வருந்தியது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் இறந்தபோது ஐயோ இவன் உயிரை நான் குடித்து விட்டேனே, இவன் என்னை குடிக்கிறான் நினைத்தேன், இவன் உயிரை நான் குடித்து விட்டேனே என்று மது வருந்தியது அது உங்களுக்கு தெரியுமா? எனவே எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்திருந்தாலும் சரி, இந்த போதை பழக்கம் அவனை அழித்து விடும், அவனை வீழ்த்தி விடும். எத்தகைய வெற்றிகளை கொண்டிருந்தாலும் சரி, அதற்கு அடிமையானால் அதை பார்த்தால் அவன் எந்த உயரத்தையும் இழந்துவிட்டு அதற்கு செல்ல போய்விடுவான். இன்றைக்கு நாம் உயரத்தை எட்டிய அத்தனை பேரும் எவ்வித போதைக்கும் ஆளாகாமல் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. எவ்வித போதைக்கும் ஆளாகாமல் இருந்தவர்கள் தான் வெற்றியாளர்களாக சமூகத்தில் கருதப்படுகிறார்கள். தொடரட்டும் ஐயா கவியா. அருமையான வரியால் எங்களை ஆட்கொண்டீர்கள் ஐயா. ஐயா 4 பேர் இருக்காங்க, கூப்பிட்டுங்களா? அப்படியே போதை மருந்து கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த முனைவர் மாசுத்துறை ஐயா அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். கவியரங்கம் தொடர்கிறது. தொடரட்டும் ஐயா கவியரங்கம். போதை மருந்தை ஒழிப்போம் என்ற கவிதை தலைப்பில் தொடர் கவியாக மதுரை பேரழகே மாநகர கோபுரமே, மதுரையின் பேரழகே மாநகர கோபுரமே, சேலத்து மாம்பழமே, தெற்றிக்கும் கவிதையை தென்றலாய் வீசிட வாருங்கள் சா மீனாட்சி முனைவர் அவர்களே. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, திருவள்ளுவர் அவர்களை
செயலாளர் திருவள்ளுவர் அவர்களையும் வணங்கி, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி, இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உலக சாதனை கவியரங்க 48வது நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இதற்கு முன் கவிபாடிய உறவுகளுக்கும் இனிவரும் கவி உறவுகளுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். எனது கவிதைக்கு முன் என்னுடைய பாரதிதாசன் அவர்களது வரிகளை பாடி எனது கவிதையை சமர்ப்பிக்கின்றேன். என்னை ஈண்ட தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீண்ட தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விளையும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கவிவரிகளை கூறி என்னுடைய கவிதையை சமர்ப்பிக்கின்றேன். இக்கவிதை இப்பொழுது பெருகி வரும் போதை மருந்துகளுக்கு அடிமையாக உள்ள மானுட பிறவிகளுக்கான ஒரு கவிதையாக சமர்ப்பிக்கின்றேன். அந்த கவிதை அவர்களுக்கு சமர்ப்பணம். இதன் மூலம் அவர்கள் மாறிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கவிதையை படிக்கின்றேன். போதை மருந்து ஒழிப்போம். பாரினில் பரிணமிக்கும் அற்புத படைப்பு மானுடம் என்ற மகத்தான உயிர்ப்பு. பாரினில் பரிணமிக்கும் அற்புத படைப்பு மானுடம் என்ற மகத்தான உயிர்ப்பு. பெற்றோரும் சுற்றத்தாரும் பேணி காத்திட, பெற்றோரும் சுற்றத்தாரும் பேணி காத்திட, பெருமையாய் உன்னை நினைத்து மகிழ்ந்திட, பெருமையாய் உன்னை நினைத்து மகிழ்ந்திட, நீ சேர்ந்திடும் நட்பு கூடா நட்பாய் உருவெடுத்து, நீ சேர்ந்திடும் நட்பு கூடா நட்பாய் உருவெடுத்து, கூடி மகிழ்ந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றாய், கூடி மகிழ்ந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றாய். போதை மருந்துகள் பலவற்றால் நாவிற்கு ருசியளித்து பாதை மாறியே மனம் போன போக்கில் பயணிக்கின்றாய். போதை மருந்துகள் பலவற்றால் நாவிற்கு ருசியளித்து பாதை மாறியே உனது மனம் போன போக்கில் பயணிக்கின்றாய். உனது செயல் உன்னை குதூகலிக்கும், உனது செயல் உன்னை குதூகலிக்கும், ஆனால் உன்னை கண்டால் குடும்பமே கொந்தளிக்கும், ஆனால் உன்னை கண்டால் குடும்பமே கொந்தளிக்கும். என்னவென்று அறியாமல் அறிவை இழந்தே, என்னவென்று அறியாமல் அறிவை இழந்தே, என்னிடம் நாள்களாய் உனது ஆயுட்காலம், என்னிடம் நாள்களாய் உனது ஆயுட்காலம். ஏற்றமாய் வாழ்ந்திடுவேன் என்றெண்ணி, ஏற்றமாய் வாழ்ந்திடுவேன் என்றெண்ணி, உன்னையே ஏமாற்றி உலகத்தை விட்டு மறைந்தே போகின்றாய், உன்னையே ஏமாற்றி உலகத்தை விட்டு மாய்ந்தே போகின்றாய், மறைந்தே போகின்றாய். ஒரு நொடி பொழுது சிந்தித்தால், ஒரு நொடி பொழுது சிந்தித்தால், போதையை நாடாமல், போதையை நாடாமல் சுய அறிவை சிறப்பாய் பயன்படுத்திட, போதையை நாடாமல் சுய அறிவை சிறப்பாய் பயன்படுத்திட, சீர்மிகு மனிதனாய் மனித பண்புகளோடு வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்திட்டால், ஆறறிவு பெற்ற ஐந்தறிவு மிருகமாய் கோபக்கனலில் சிக்குகின்றாய். இவற்றையெல்லாம் தவிர்த்திட ஒரு நொடி பொழுது சிந்தித்தால், போதையை நாடாமல் சுய அறிவை சிறப்பாய் பயன்படுத்திட, சீர்மிகு மனிதனாய் மனித பண்புகளோடு வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்ந்திட்டால், வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்ந்திட்டால், அகிலமே உன்னை கைத்தட்டும், அகிலமே உன்னை கைத்தட்டும். அனைவரது மனமும் புன்னகையால் பூத்து குலுங்கட்டும், அனைவரது மனமும் புன்னகையால் பூத்து குலுங்கட்டும். இன்றைய தலைமுறைக்கு நான் அளிக்கும் ஒரு கவி சமர்ப்பணமாக இதை அளித்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இடம் சார்கின்றேன். ஜெர்மன் தமிழர் வானொலி நிலையத்திற்கும் இதனை பழையுள் பரப்பு கொண்டிருக்கும் வேளாண் இயக்குனர் நமது ஸ்டெப் டிவி வலையொலி நிறுவனர் அவர்கள் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது கவிதை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பிற்கு மிக்க மகிழ்ச்சி. மானிடனே மானிடனே, நீ மனிதனாக பிறந்து விட்டாய், எதற்கு அந்த போதை மருந்தை உட்கொள்கின்றாய் என்று கேட்கிறீர்கள். நல்ல மனிதனாக பிறந்து கூடா நட்பின் காரணமாக நீ அந்த போதை மருந்தை உட்கொள்கிறாய். நாவிற்கு அது உனக்கு ருசி தருமோ என்ற வினாவையும் தொடுத்துள்ளீர்கள். நன்று அம்மா, நீ செய்வது சரியென நினைத்து உன்னுடைய மகிழ்ச்சிக்காக நீ அதை செய்கிறாய் என்று கூறினீர்கள். அருமை. நீ குதூகலிக்கிறாய், உன்னுடைய குடும்பம் பாழாக போய்விடுகிறது என்று அருமையான வரிகளை கூறினீர்கள் அம்மா. போதை மருந்தை உட்கொண்டால் அறிவு இழந்துவிடும்,
ஆண்மை இழந்துவிடும், ஆயுட்காலம் போய்விடும். ஒரு நொடிப்பொழுது நீங்கள் சிந்தியுங்கள் மானிடரே. அந்த ஒரு நொடிப்பொழுதில் சிந்தித்தால் நீங்கள் அந்த போதை மருந்தை உட்கொள்ளாமல் மாறி வந்தால் அகிலமே உங்களை வணங்கும் என்றும் தலைமுறை உங்களை வாழ்த்தும் என்றும் அருமையான கவிதைகளை கொடுத்தீர்கள் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. மிக்க மகிழ்ச்சி சகோதரர், மிக்க மகிழ்ச்சி. அருமையான பின்னூட்டம். கவிதை, அந்த கவிதையை இன்றைய தலைமுறைக்கு வழங்குகிறேன், காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்லி கவிதை வழங்கினார்கள். இந்த நேரத்திலே இப்போது வந்த ஒரு விரைவு செய்தி என்று சொல்வீங்களா, பிரேக்கிங் நியூஸ் சொல்வீங்கல்ல, விரைவு செய்தி ஒன்றை படிக்கிறேன். உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்போது வந்த செய்தி இது. அதாவது போலி மதுபானம் விற்பதாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி சுந்தர் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், குத்தகை காலம் முடிந்த பிறகு கடையை ஏன் காலி செய்யவில்லை என கேட்டால் போலீஸை வைத்து வழக்கு போடுவீர்களா என கேள்வி எழுப்பியது. இது உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி. அதற்கடுத்ததாக இது தொடர்பாக தொடர்புடைய நிர்வாக இயக்குனர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கிறது. இது இப்போது வந்த ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பு வந்த ஒரு செய்தி. இது இன்றைக்கு ஒரு புறத்தில் இந்த மது எதிர்ப்பு செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கு, மறுபுறத்தில் மதுவை அருந்துகிறவர்கள் அதிலே வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், பணிக்கு செல்வதில்லை. தமிழ்நாட்டிலே பல பேர் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் பணிக்கு செல்வதில்லை. அதனாலேயே நிறைய வடநாட்டுக்காரர்கள் இங்க வருகிறார்கள். அங்க வேலை இல்லை, அங்க வறுமை. ஆனா ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் சொல்றான், ஆனா ஹிந்தி படிச்சா வேலை இல்லாம இங்க வர்றான். அது வேற. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க நமக்கு, அது எங்க வேலை கொடுப்பாங்க தெரியல. அவனுக்கே கொடுக்க முடியும், அவன் ஹிந்தி படிச்சிருக்காரு, அவனுக்கு கொடுக்க வேண்டாம் அந்த வேலையை. நான் வானம் நான் சொல்றேன், நம்மளே இருக்கு ஹிந்தி படிக்க சொல்றாங்கன்னு தெரியல. அவன்லாம் இங்க வர்றான். பிச்சை எடுக்கிற வேலைக்கு கூட ஆள் எடுத்து வேலை வாங்குறாங்க, அது கூட வேலை இருக்கு. இப்போ இங்க நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வேலைக்கு போகாதனால, இந்த மது பழக்கத்துக்கு ஆளானதுனால வேலைக்கு போகாதனால இவர்கள்லாம் வர்றாங்க. இது எந்த இடத்துல கொண்டு விடும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தொழில், நமது கைவசம் இருக்கக்கூடிய தொழில்கள் பறிக்கப்பட்டு விடும். எப்படி நம்ம வாழ முடியும்? இங்க நம்ம நாட்டுடைய பொருளாதாரம், இங்க ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் கூலி வாங்குறான்னு சொன்னா, மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கூலி வாங்குறான்னு சொன்னா, 1 கோடி பேர் 10,000 ரூபாய் மீனி வாங்கினாக்கா மாதத்துக்கு 10,000 கோடி ரூபாய் வெளி மாநிலத்துக்கு போனா, அப்ப நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி சீரடையும்? இதை சிந்திக்கணும். எனவே இதெல்லாம் தடுக்கணும். இப்ப 10,000 கோடி அது போயிடுச்சுனாக்கா ஆண்டுக்கு 1,20,000 கோடி இங்க இருந்து போயிடும். நம்ம உணவு பங்கீட்டு அட்டையில இலவசமா அரிசி கொடுக்குறாங்க. அது யாருக்காக? தமிழ்நாட்டு மக்களுடைய தேவை கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த அரிசி சற்றக்குறைய 40 ரூபாய் 1 கிலோ அரிசிக்கு செலவாகுதுன்னு சொல்றாங்க. 40 ரூபாய் செலவு பண்ணி 1 கிலோ அரிசி 20 கிலோ அரிசி 30 கிலோ அரிசி 35 கிலோ அரிசி வரல கொடுக்குறாங்க. அதையெல்லாம் இவர்கள் வாங்கி சாப்பிட்டால் நாம் என்ன போகிறது? நம்முடைய வரிப்பணம் யாருக்கோ போகுது. இப்படி போகக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா ஆண்டொன்றுக்கு 2 லட்சம் கோடிகளுக்கு மேல் வெளி மாநிலங்களுக்கு சென்று விடுகிறது தமிழ்நாட்டினுடைய பணம். எப்படி நாடு பொருளாதாரத்தை முன்னேறும்? 2 லட்சம் கோடி அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மது விற்பனை செய்து பணம் வந்து என்ன பண்ண போறோம்? சுத்திட்டு பார்க்கணும். எதை தடுத்தால் நிறைய வருமானம் வருமோ அதை அரசு செய்ய வேண்டும். எதை
கை கொள்ளாமல் இருந்தால் நம் நாடு நலமாக இருக்க வேண்டுமோ அதை கை கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை தன்மை. இவற்றை நோக்கி இந்த கவியரங்கம் மக்களை நகர்த்துகிறது என்கிறத பார்க்கிற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்கிறது கவியரங்கம். இன்னும் ஓரிருவர் தான் இருக்கிறார்கள் கவிதை வழங்க. அதையும் நம்மளுடைய முழக்கம் தான் அங்க வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன், சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும். நீங்கள் நன்றி. ராகமாக வசன கவிபாடும் ரத்தினத்தின் சிறப்பிடமே, ராகமாக வசன கவிபாடும் ரத்தினத்தின் சிறப்பிடமே, என் தலைமையிட தங்கமே, குழந்தை சொல் பேசும் என் சகோதரியே, தாருங்கள் அம்மா உங்கள் கவிதையை, பாருங்கள் ராதிகா அம்மா கனவாசிரியர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனாரை வணங்கி எங்களை எல்லாம் சிறப்பாக செயல்பட நாளும் வழிபடுத்தும் எங்கள் தலைவராம் ஐயா நீலகண்டன தமிழன் ஐயாவை வணங்கி இக்கவியரங்கத்திற்குள் செல்கிறேன். அதற்கு முன்னதாக இந்த கவியரங்கத்தை 48வது கவியரங்கத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து தரும் எமது அன்பு சகோதரி பவானி அம்மாவையும் வணங்குகிறேன். மேலும் இக்கவிதை அரங்கத்திற்கு தலைமையேற்று சிறப்பாக தனது பின்னூட்டத்தினையும் அளித்து வரும் எனது அன்பு சகோதரர் மாசித்துறை ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடன் சிறப்பாக கவிதைகளை வழங்கி தங்கள் எண்ண ஓட்டங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் கவித்தோழமைகளையும் வணங்குகிறேன். அதோடு எப்போதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் நாங்கள் திரும்பி பார்த்து மகிழ அந்த வாய்ப்பை அளிக்கின்ற எங்களது ஸ்டெப் டிவி மேனாள் இயக்குனர் சிவகாமி அம்மையாரையும் வணங்கி இக்கவிதை அரங்கத்திற்குள் நுழைகிறேன். இந்த வார கவிதை அரங்குக்கு தலைப்பு போதை மருந்தை ஒழிப்போம். தலைப்பிலே எனக்கு ஒரு சிறு மாற்றம் தேவைப்படுகிறது. போதை என்பது மருந்தல்ல, போதை என்பது கொல்லி, அதுவும் ஆட்கொல்லி. உயிரை கொல்லும், உடலை கொல்லும், மனதை கொல்லும், உறவை கொல்லும், மதிப்பை கொல்லும், பணத்தை கொல்லும், நட்பை கொல்லும், நியாயத்தை கொல்லும், நீதியையும் கொல்லும், சமூகத்தையே கொல்லும். எனவே இந்த போதை கொல்லியை நான் வேரோடு அழிக்க நம்மாலான அனைத்து முயற்சியும் மேற்கொள்ள இந்த கவிதை அரங்கம் நமக்கு சிறந்ததொரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது என்பதை நான் மிகவும் பெருமையோடு நினைத்து கொண்டு எனது கவிதைக்குள் செல்கிறேன். போதை தொடக்கத்தில் தருமே இன்பம், வாழ்க்கை முடிவில் தருமே துன்பம். போதை தொடக்கத்தில் தருமே இன்பம், வாழ்க்கை முடிவில் தருமே துன்பம். எப்போதோ ஒரு முறை என தொடங்கும், என்றும் வாழ்வில் நிரந்தரமாய் தங்கும். எப்போதோ ஒரு முறை என தொடங்கும், என்றும் வாழ்வில் நிரந்தரமாய் தங்கும். கேளிக்கை கொண்டாட்டத்தில் விளையாட்டாய் தொடங்கி கேடாய் துன்பமாய் வாழ்க்கையில் முடியும். கேளிக்கை கொண்டாட்டத்தில் விளையாட்டாய் தொடங்கி கேடாய் துன்பமாய் வாழ்க்கையில் முடியும். போதை பழக்கம் வழக்கமாய் மாறியே பாசக்கயிற்றை விலை கொடுத்து வாங்கும். போதை பழக்கம் வழக்கமாய் மாறியே பாசக்கயிற்றை விலை கொடுத்து வாங்கும். கண்கவர் ஜாலத்திலும் ருசியிலும் மயங்கி காசை கரையாக்கி மதியை மழுங்கடிக்கும். கண்கவர் ஜாலத்திலும் ருசியிலும் மயங்கி காசை கரையாக்கி மதியை மழுங்கடிக்கும். கண்ணை திறந்தே பாதாள குழிக்குள் தள்ளும். கண்ணை திறந்தே பாதாள குழிக்குள் தள்ளும். எண்ணத்தை இழக்கச் செய்து நினைவையே மாற்றும். எண்ணத்தை இழக்கச் செய்து நினைவையே மாற்றும். மதிவில் மாய்வது நீங்கள் மட்டுமல்ல, மனதார நேசிக்கும் குடும்ப உறவுகளுமே. மதுவில் மாய்வது நீங்கள் மட்டுமல்ல, மனதார நேசிக்கும் குடும்ப உறவுகளுமே. படிக்கின்ற பிள்ளையின் படிப்பு பாதியிலே கனவாய் நிற்கின்றது. வீட்டு தலைமையின் பொறுப்பை தாங்காமல் சுமக்கின்ற கொடுமையாய் கனக்கிறது. படிக்கின்ற பிள்ளையின் படிப்பு பாதியிலே கனவாய் நிற்கின்றது. வீட்டு தலைமையின் பொறுப்பை தாங்காமல் சுமக்கின்ற கொடுமை கனக்கிறது. ஊரார்களின் ஏசல்கள், உறவினர்களின் ஏளனங்கள்,
நீங்கள் கொடுத்து செல்பவை இவைதான். நாளும் நடக்கும் சங்கதிகளை அறிந்த பின்னும் மாறாமல் இருப்பது நியாயமா? நாளும் நடக்கும் சங்கதிகளை அறிந்த பின்னும் மாறாமல் இருப்பது நியாயமா? மன்றாடுகிறோம் மக்களே, மாறுங்கள். மனதார நேசிக்கும் குடும்பத்தை பேணுங்கள். போதை பழக்கத்தை விட்டொழியுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான சிறப்பானதொரு கவிதையை கொடுத்தீர்கள் அம்மா. உங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். போதை என்பது ஆட்கொள்ளி என்று சொன்னீர்கள். அருமை அருமை. பாசம், நேசம், பண்பு, அன்பு அனைத்தையும் கொள்ளக்கூடியது போதை மருந்து என்று சொன்னீர்கள். அருமை. மனிதன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே வரியில எல்லாமே நீங்க அடக்கிட்டீங்க. தொடக்கத்தில் இன்பத்தை தரும், முடிவில் துன்பத்தை தரும் என்று அழகாக கூறியுள்ளீர்கள். அருமையான வரிகள் அம்மா. கேளிக்கை கேடாய் முடியும், கேளிக்கை கேடாய் முடியும், அது பாசக்கயிற்றை கொடுக்கும் என்று கேள்வி வினா தொடுத்துள்ளீர்கள். கையாக்கும் மனதிற்கும் போதை மருந்து என்று அருமையாக கூறினீர்கள். குடும்ப உறவுகள் போதை மருந்தால் குடும்ப உறவுகள் கெட்டழிவதையும் பள்ளி குழந்தைகள் பாழாக ஆவதையும் அருமையாக கூறினீர்கள் அம்மா. மாறாமல் இருப்பது ஏன் உங்கள் மனம் மாறாமல் இருக்கின்றது? உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர்களை வணங்கி நம்ம அனைவரும் சார்பாக நானும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மனிதர்கள் எப்பொழுதுதான் திருந்துவார்களோ என்ற கேள்வி கணையோடு அருமையான கவிதை அம்மா. நன்றி அம்மா. நன்றி. ஒரு முறை தானே குடிக்கிறோம் என்றுதான் தொடங்குவார்கள். ஆனால் மறுமுறை அது அழைக்கும். அதுக்கப்புறம் மதுவுக்கு விடுமுறை கொடுக்காமல் குடிப்பார்கள். மதுவுக்கு விடுமுறை கொடுக்காமல் குடிப்பார்கள். முன்பெல்லாம் மது பழக்கம் என்பது மிகவும் கேவலமாக இருந்தது. இப்போதெல்லாம் எப்போதாவது குடிப்பார், விருந்துகளுக்கு சென்றால் குடிப்பார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் குடிப்பார். இப்படியெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு தவறு இல்லை. முன்பெல்லாம் மணமகன் பார்க்க போகிற போது மணமகனுடைய வழக்கத்தை பார்க்குற போது இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க? சோசியல் ட்ரிங்கா? அது என்ன தெரியல. சோசியல் ட்ரிங்க் சமூகத்துக்கு கெடுதலான ஒன்றை நீ சோசியல் ட்ரிங்க்னு சொல்ற. சொசைட்டிக்கு கெடுதல் செய்யக்கூடிய, சமூகத்திற்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை சோசியல் ட்ரிங்கா என்னன்னு தெரியல. இதெல்லாம் இன்றைக்கு விரைவி காணப்படுது. அதுல சில மது வகைகளை குடிச்சா தப்பு. பீர் தாப்பா குடிப்பாங்க, வேற ஒண்ணு குடிப்பாங்க. எது குடிச்சா சாக்கடை தண்ணியை ஒரு கிளாஸ்ல எடுத்து குடிச்சா என்ன இருக்குது, சொம்புல மொண்டு குடிச்சா என்ன இருக்குது? சாக்கடை தண்ணி தானே. இல்ல, அவர் வடிகட்டி தான் குடிப்பார். சாக்கடை தண்ணி தான், ஆனால் வடிகட்டி குடிப்பார். அவர் அப்படியே குடிக்க மாட்டார். இவர் வடிகட்டி குடிப்பார். அவர் வடிகட்டி அவர் அப்படியே குடிப்பார். இதெல்லாம் என்ன? சாக்கடை தண்ணி தான், அப்புறம் தான் வடிகட்டி குடிக்கிறது, அப்படியே குடிக்க எல்லாம் ஒண்ணுதான். அந்த உணர்வு இன்றைக்கு ஒரு சமூகமே குடிகார சமூகமாக மாறிவிட்ட பிற்பாடு இந்த சொசைட்டி சோசியல் ட்ரிங்க் என்ற சமூக குடிகாரர்கள் அதிகமாகிவிட்டார்கள். நிறைய ஆண்கள் வீட்டுக்கு 9 மணி ஆகிவிட்டது, செல்ல வேண்டும், இவ்வளவு நேரம் வெளியே இருக்கக்கூடாது என்று நினைத்த ஆண்கள் முன்பெல்லாம் 9 மணி ஆச்சு வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, 8 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 6 மணி ஆயிடுச்சு கடைக்கு போகணும், இப்படி போயிட்டாங்க. இதுல இவங்க அவங்கலாம் கிடையாது. எல்லா தரப்பு மக்கள், எல்லா தொழில்கள், டாக்டர், காவல்துறையை சேர்ந்தவங்க, ஆசிரியர்கள் கூட இருக்காங்க. ஆசிரியர்கள் கூட மது பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. மாணவர்கள், இப்படி எல்லாருமே அந்த இடத்துல போயிட்டா எல்லாருமே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு கேவலம் பாருங்க. முன்பெல்லாம் ஒரு மது குடித்தவன் மது குடித்து விட்டு வருகிறான் என்றால் அவன் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டு சாலையில ஒரு ஓரமாக நடந்து செல்வான். முன்பெல்லாம்
இப்பெல்லாம் மது குடித்தவன் தலை நிமிர்ந்து நடு சாலையில் செல்கிறான். மற்றவங்களாம் ஒதுங்கி ஓரமா போறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. நமக்கு எதுக்கு வம்பு, அவன் குடிக்கார பையன் போறான்னு சொல்லிட்டு இவன் ஒதுங்கி போறான். முன்பெல்லாம் அப்படி கிடையாது. அது ஒரு சமூக குற்றமாக, இன்றைக்கு சமூக குற்றமாக இல்லை. அதுவே ஒரு பெரிய கேடாகிவிட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த போதை பழக்க வழக்கங்கள். அம்மா கூட சொல்றாங்க, மருந்து நான் சொல்ல மாட்டேன், கொல்லின்னு சொல்லி. அது ட்ரக் கல்ச்சர் அப்படின்னு அதுக்கு ஆங்கிலத்துல பேர். அதுக்கு ஆங்கிலத்தில் வைத்த பேர் ட்ரக் கல்ச்சர் என்று வைத்திருந்தா, அந்த ட்ரக் என்பது அதான் மருந்து, போதை மருந்து கலாச்சாரம் அப்படின்னு வந்துட்டு ட்ரக் கல்ச்சர் தான் அதுக்கு பேர் தொடக்கத்தில். இப்ப மாறி இருக்கலாம். அப்ப இதையெல்லாம் நாம ஒழிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தன்னுடைய கவிதை மூலமாக கொடுத்தார் திருமதி ராதிகா அவர்கள். வாழ்த்துக்களமா. நன்றிங்க. மதுவுக்கு விடுமுறை உண்டு என்றீர்கள் ஐயா. மதுவுக்கு விடுமுறை உண்டு, மானிடருக்குத்தான் விடுமுறை இல்லைங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக 100 கவிதைகளுக்கு பொறுப்பாளரே, 100 கவிதைகளுக்கு பொறுப்பாளரே, பொறுமையின் சிகரமே, பொறுமையின் சிகரமே, வரவேற்பின் வைரமே, வரவேற்பின் வைரமே, ஒருங்கிணைப்பாளராக உள்ள உன்னத தமிழே, ஒருங்கிணைப்பாளராக உள்ள உன்னத தமிழே, முக்கூடலில் பாயும் முத்தே, முக்கூடலில் பாயும் முத்தே, முத்தான கவிதையை முகில்வுடனே தாருங்கள் பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களே. நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் முனைவர் மாசித்துறை ஐயா அவர்களுக்கும் மற்றும் கவி பாடி சென்ற அனைத்து கவி உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, என்னுடைய கவிதை போதை மருந்தை ஒழிப்போம். போதையிலே பாதை புதையுண்டு போதே மனிதா, காதையிலே படித்த கதைகள் தெரியாதோ, தள்ளாடி நீ தடுமாறி விழுவது ஏனோ, அள்ளியே செல்வார்கள் அரை நொடியினிலே, வியர்வை சிந்தி வாங்கிய கூலியை அயர்வே இல்லாமல் அழிக்கிறாயே முறையோ, தன்னை நம்பி குடும்பம் இருப்பதை தயவே இல்லாமல் மறக்கிறாயே, உன்னை கொல்லும் என்றறிந்தே உடலை வருத்துகிறாயே, கோபுரத்தில் இருப்பவனை குப்பை தொட்டிக்கு கொண்டு வரும், பூ கடையில் இருப்பவனை சாக்கடைக்கு கொண்டு வரும், மகிமை என்றுரைத்து அதற்கு மயங்குகிறாயே, சகித்து நீயும் சளைக்காமல் அருந்துகிறாயே, வாழ்வை சூன்யமாக்கி வழக்கினால் அழிந்து தாழ்வாய், நிலை தளர்வது ஏனோ, வாடி துன்புறும் வேடிக்கை வேண்டாமே வாழ்வினில், அன்னவர் மாறி என்று மீள்வார் காலம் சொல்லும் நாளை, போதைக்கு அடிமையாய் தன் பாதையை மாற்றாவிட்டால், கை கால் இருப்பினும் ஏதும் செய்ய முடியாத மூடனாய், கஞ்சா, அபின், ஒபியம், கொக்கைன், குட்கா, மாவா, ஜர்தா, ஊசிகள், காளான் என போதையே நீ எந்த வடிவில் எங்களை ஆட்டி படைத்தாலும் எங்களை மானிடர்களை விட்டு தூரச் சென்று விடுங்கள். போதை எனும் பாதையை மாற்றுவோம், போதை தரும் பொருட்களை மறப்போம். நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. போதை மருந்து உட்கொண்டதால் பாதையை மறந்தாயே மானிடனே என்றும், போதை மருந்து உட்கொண்டதால் உன்னுடைய நிகழ்வு எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியுமா, உன்னை அரை நொடியில் அள்ளி சென்றிடுவார்கள் என்று கூறியுள்ளீர்கள். அருமையான வரிகளம்மா. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது, அந்த குடும்பத்தின் நிலைமையை நீ அறிந்தாயா என்ற வரிகள் அருமையான ஒரு வரி. மது போதையினால் கோபுரத்தில் உள்ள மானிடனே நீ எங்கே இருப்பாய் என்று உனக்கு தெரியுமா என்று வினாவையும் தொடுத்தீர்கள். குப்பையில் தான் நீ கிடப்பாய் என்று கூறுகின்ற வரிகளும், பாதையை மாற்றி சென்றிடுக, போதையிலே செல்லாதே, உன் பாதையை மாற்றிடுக, அப்படி மாற்றினால் பொன்னான வாழ்வு உனக்காக காத்திருக்கும் என்று கூறிய சகோதரி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் ஐயா. நன்றி.
அம்மாவின் கவிதையிலே முதல் 2 வரிகளிலே போதையின் பாதையில் செல்லக்கூடாது, காதை நமக்கு சொல்லவில்லையா என்று கூறினார்கள். சரிதானம்மா? முதல் 2 வரிகள் படிங்க. ஆமாங்க ஐயா. போதையிலே பாதை புதையுண்டு போதே, மனிதா காதையிலே படித்த கதைகள் தெரியாதோ. சரி, அந்த காதையிலே படித்த கதை என்னன்னு தெரியுங்களா? சீதை மீது போதை கொண்டான், ராவணன் அழிந்தான். சீதை மீது போதை கொண்டான், ராவணன் அழிந்தான். சூதின் மீது போதை கொண்டான், துரியன் அழிந்தான். அந்த 2 காதை. சீதை மீது போதை கொண்டான், ராவணன் அழிந்தான். சூதின் மீது போதை கொண்டான், துரியன் அழிந்தான். யாரோ சொன்ன தீதின் மீது மோகம் கொண்டான், போதை கொண்டான், நெடுஞ்செழியன் அழிந்தான். இப்படி எப்போது நமக்கு மயக்கம் வருகிறதோ, போதை என்பது மயக்கம், எப்போதெல்லாம் நாம் மயங்குகிறோமோ அப்போதெல்லாம் நாம் அழிவை நோக்கி செல்லுகிறோம். அந்த காதை நமக்கு சொல்லுவதாக அருமையான அந்த வரி சிறப்பாக இருந்தது. நல்லது ஒரு கவிதை கொடுத்தார்கள், நயம்பட உரைத்தார்கள். இவருக்கும் ஒரு போதை உண்டு, திருமதி பவானி அம்மையாருக்கும் ஒரு போதை உண்டு. அது என்ன போதை என்று சொன்னால் இலக்கிய போதை. பல தலங்களிலும் சென்று இலக்கிய பணியாற்றும் போதை. எல்லாவற்றையும் மறந்து அதில் ஈடுபடுவார். இவர் பேதை என்று சொல்லாமல் போதை என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர். எந்த ஒரு செயல்பாடும் சமூக இழிவல்ல என்று நினைக்கிறோம். அப்பெல்லாம் நம்ம சமூகத்தை வீழ்த்தி விடுகிறோம். போதை அப்படி வந்ததுதான். நிறைய பெரிய குடும்பங்களிலே பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறார்கள். அவர்கள் என்ன படிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவருடைய செயல்பாடு என்ன, அவருடைய நண்பர்கள் யார், அவர்கள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள் எல்லாம் கவனிப்பதே இல்லை. காலையில 9 மணிக்கு கல்லூரிக்கு போறான், மாலையில 4 மணிக்கோ 5 மணிக்கோ கல்லூரி முடிஞ்சிடுது. 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ வீட்டுக்கு வர வேண்டிய புள்ள இரவு 11 மணிக்கு வருகிறார் என்று சொன்னால், இந்த இடைப்பட்டிலே 5 மணி நேரத்திலே 6 மணி நேரத்தில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை கவனிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை இல்லைவா? எனவே ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், அவர்கள் தனி அறையில் இருந்தால் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். இதை ஒரு கடமையாக கொள்ள வேண்டும். நம் வீட்டிலிருந்து வெளியே சென்ற மகன், வெளியே சென்ற மகள், அவர் சமூகத்திலே என்னென்ன விதமான தவறான சிந்தனைகளால் தாக்கப்பட்டிருக்கார் என்பதை கவனிக்க வேண்டும். நிறைய பெண்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி அவருடைய கற்பை சூறையாடுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். நிறைய பிள்ளைகளை பணத்திற்காக, அவன் வசதியானவனாக இருந்தால் அவன் பணத்துக்காக அவனை பிடிப்பாங்க, பிடிச்சி அவன்கிட்ட பணம் பிடுங்கிறதுக்காக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாக்குறாங்க. தன் வாழ்க்கையே சீரழித்துக் கொள்கிறான். எத்தனை குடும்பங்கள் இருக்கு? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்துத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்தோம். அதிலே ஒரு கவிதையை நானும் வழங்க விளைகிறேன். அந்த கவிதையை வழங்க இந்த கவியரங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் மாசித்துறை ஐயா அவர்கள் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த கவிதை வழங்க அனுமதி கிடைக்காததால் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாசித்துறை ஐயா அவர்களுக்கு, தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி
இதுவரை 48 நிகழ்ச்சிகளை நமக்கு மிகச் சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே வழக்கமாக வருகிற கவிஞர்கள் மட்டுமல்லாமல் திருமதி பூங்கோதை, கவிப்பேரிகை இரா ஆனந்த் போன்றவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிறார்கள். சிறப்பாக கவிதை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒருவரேனும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று சொன்னால், அல்லது ஒரு பெற்றோராவது தன் மகனை தன் மகளை கண்காணிப்பார் என்று சொன்னால், அதுவே நமக்கான பெரும் வெற்றியாக கருதி மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழொலி வானொலி வழியாக வழங்கி கொண்டிருக்கும் தமிழ்வேல் நயினை விசயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் சசிகலா விசயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் மேலும் நிகழ்ச்சிகளை செழிப்புறாமைய அவை உதவும் என்று கூறி உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி.